சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ லாஸ்ட்டாக திறனாய்வின் வகைகள் முடிச்சிருப்போம், கரெக்டா? வகைகள் எழுதியிருக்கீங்களா அதில்? தகுதிகள் வரைக்கும் எழுதியிருக்காங்களா? தகுதிகளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பார்க்கல. லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா திறனாய்வு வகைகள்னு சொல்லி முடிச்சிருப்பேன் அதோட. ஸோ அதனால் அதுக்கு ஒரு திறனாய்வு தகுதிகள் வகைகள் எல்லாமே திறனாய்வின் இன்றைய நிலைன்னு ஆரம்பிச்சிருப்பேன். அதுக்கு ஒரு ஒரு பக்கம் விட்டுருங்க. திறனாய்வின் வகைகளுக்கு வந்து ஒரு 2 பக்கம் விட்டுருங்க. ஒரு 3-4 பக்கம் விட்டுருங்க. விட்டுட்டு திறனாய்வின் அணுகுமுறைகள்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. சரிங்களா? திறனாய்வின் அணுகுமுறைகள். ஆக்சுவலாக வந்து சிலபஸில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருந்து இருக்கிறது தான் சிலபஸில் இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் சிலபஸில் கிடையாது. இப்போ இன்றைய நிலை, திறனாய்வின் தகுதிகள், திறனாய்வின் பயன்கள் இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர்த்து பாடத்தில் இருக்கிறது வந்து அணுகுமுறைகள் தான் இருக்கு. அணுகுமுறைனா இங்கிலீஷில் வந்து அப்ரோச் அப்படின்னு பேர். அப்ரோச்னா என்ன சொல்லுவீங்க? இல்லை அணுகுமுறைனா என்ன மீனிங்? ஒருத்தங்களை வந்து அப்ரோச் பண்ணணும், இல்லை இந்த புக்கை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. கரெக்டாக அப்ரோச்னா என்ன என்ன விளக்கம், என்ன அது அதை எப்படி புரிஞ்சுக்க முடியுது? இல்லை அணுகுமுறைன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் இங்கிலீஷ் விட்டுருங்க. தமிழ் அணுகுமுறை அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? இப்போ நான் அதை பிரிச்சு எழுதுறேனே, இப்படி பிரிச்சாச்சு. அணுகும் முறை, அதான் அணுகுமுறைன்னு போட்டேன். இப்போ என்ன தெரியுது? அணுகும் முறைனா இப்பயும் புரியலையா? எப்படி அப்ரோச் பண்றதுன்னு தெரியுது. அதாவது இப்போ நீங்க வந்து ஒரு இலக்கியம் எடுத்துக்கிறீங்க, ஒரு இலக்கணம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த இலக்கணத்தை கரெக்டா எப்படி தொடர்புபடுத்தி அதை வழிமுறை செய்யறது. ஒரு வழிமுறை இப்போ இந்த வீட்டுக்கு போனோம்னா இதான் பாதை, அது மாதிரி இவர் அப்ரோச் பண்ணோம்னா இதான் ரூட், இந்த புக்கை படிக்கணும்னா இதான் ரூட் அப்படி சொல்லுவாங்கல்ல. ஸோ அப்போ என்னன்னா ஒரு 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 வழிமுறை மூலமா ஒருத்தர் அணுகிறது எப்படி அப்படின்னு படிக்கிறதுக்கு பேர் தான் அணுகுமுறை. ரைட்டுங்களா? சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புக் இருக்கு அப்படின்னா அந்த புக்கை நீங்க உள்ள போய் படிக்கணும் அப்படின்னா சில கிரைட்டீரியா செக் பண்ணிட்டு உள்ள போகணும். இப்போ டேரக்டா யூபிஎஸ்சி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? புக்ஸ் இருக்கா பார்க்கணும், இன்ஸ்டியூட் இருக்கா பார்க்கணும். இதான் அவர் அப்ரோச் பண்றது. எக்ஸாம் என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு செக் பண்ணுவோம்ல. இது மாதிரி புக்குக்கும் சில அப்ரோச் இருக்கு. எப்படி ஒரு புக் எடுத்து எப்படி டேரக்டா அப்ரோச் பண்றது அப்படின்னா அங்கதான் டைப் வைக்கிறாங்க. இப்போ டேரக்டா ஒரு புக் எடுத்து நீங்க படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த புக்குக்குள்ள சமூகம் எப்படி இருக்கு, அந்த புக்குக்குள்ள வரலாறு என்ன பேசிருக்கு, அந்த புக்குக்குள்ள எத்திக்ஸ் இருக்கா, அந்த புக்குக்குள்ள உளவியல் இருக்கா, சைக்காலஜி பேசப்பட்டிருக்கு. சைக்காலஜிக்கலா நீங்க எப்படி அஃபெக்ட் ஆறீங்க? சைக்காலஜி அப்படின்றது வந்து அந்த இடத்துல சைக்காலஜி புக்ஸ் மீன் பண்ணல. இப்போ நீங்க ஒரு புக் படிச்சோன்னே உங்களை அறியாமே கண்ணீர் வரும், உங்களுக்குள்ள ஒரு எமோஷன்ஸ் இருக்கும். சம்திங் வந்து அந்த புக்கை படிச்சோன்னே உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை உருவாக்குவாங்க. இதெல்லாம் என்னன்னா எமோஷன்ஸ். இதெல்லாம் வந்து அதுதான் என்னன்னா சைக்காலஜில உங்களை அந்த புக் அஃபெக்ட் பண்றது. எப்படி உங்களோட மனசை அவர் பிடிச்சாரு, நீங்க ஃபீல் பண்ற வரைக்கும் எப்படி அவர் எழுதியிருக்காரு. புக் எழுதும் போதே எப்படி எழுதுவாங்கன்னா 2 டைப் இருக்கும். ஒன்று வந்து அவரோட படைப்பு எழுதிக்கிறது. யாரும் என் புக்கு படிக்கிறாங்களோ படிக்கலையோ எப்படினாலும் போறாங்க, அது அவரோட சொந்த பயோகிராஃபி. இன்னொன்று என்னன்னா வாசகர்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்களுக்கு என்ன விரும்புவாங்க. இப்போ சில பேர் அப்படிதான் எழுதுவாங்க. சில பேர் வந்து இப்போ சினிமா எடுக்கிறதுக்கு நான் என் கதை எடுத்துட்டு போறேன் அப்படி பார்த்தீங்கன்னா யாரும் சில பேர் பார்க்க மாட்டாங்க, ஹிட் ஆகாது. ஆனால் சில இடத்துல கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும், ஒரு பாட்டு போடணும், ஒரு டான்ஸ் ஆடணும், ஒரு காமெடி வைக்கணும். இப்படிலாம் இருந்தாதான் கமர்ஷியலா வரும். அப்போ நிறைய பேர் பார்ப்பாங்க இல்லையா? அப்போ ஒரு இதை வெற்றிப்படுத்துறதுக்கு சில எமோஷன்ஸ் கலக்க வேண்டியிருக்கு. அது மாதிரி ஒரு புக்குக்குள்ள நிறைய எமோஷன்ஸ் இருக்கும், சோசியல் மெசேஜஸ் இருக்கும், ஹிஸ்டரி இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ரோச் பண்ணணும் ஒரு புக்கை. மல்டிபிள் டைப்ஸ்ல அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ அப்படியே அப்ரோச் பண்றது என்ன பண்றாங்கன்னா திறனாய்வின் அணுகுமுறை. திறனாய்வை எப்படிலாம் அணுகலாம், ஒரு புக்கை அணுகுமுறை செய்யறதுக்கு எப்படிலாம் அணுகலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ நமக்கு பாடத்தில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 4 தான் இருக்கு. இது எழுத வேண்டாம், நான் அடுத்து எழுத வைக்கிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சமுதாயவியல், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அறநெறி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்றியல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உளவியல். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 மட்டும் போதுமா அப்படிங்கிற 4 மட்டும் சிலபஸ் இருக்கிறது. இதை கண்டிப்பா இதே திருப்பி கேட்பாங்க. இதுல 2 கேள்வி அடிக்கடி கேட்பாங்க. ஒன்று சமுதாயவியல், இன்னொன்று வரலாற்றியல். இது ரெண்டுமே 20 மார்க் கொஸ்டின்.
இந்த அறநெறின்றது ஒரு 10 மார்க், 20 மார்க், 15 மார்க் கேள்வி. இந்த உளவியல் அப்படின்றது 15 மார்க் கேள்வி. எதர் 10லயும் கேட்பாங்க, 15லயும் கேட்பாங்க. ஆனா அந்த ஒரு 20 மார்க் போர்ஷன் அப்படின்னா அந்த சமுதாயவியல், வரலாற்றியல் தான். எந்த புக் எடுத்தாலும் சமூகம் இல்லாம ஒரு புக் எழுதவே முடியாது. வித்தவுட் சொசைட்டி ஒரு புக் கிரியேட் பண்ணவே முடியாதுங்க. நீங்க ஏதாவது ஒரு புக்கு உங்களுக்கு தெரிஞ்ச புக்கு கூட எடுத்து பாருங்க. அதுல சமூகம் இல்லாம, சமூகம்னா என்னது? குடும்பம். குடும்பமும் ஒரு சமூகம் தான், ஜாதி ஒரு சமூகம் தான், உறவினர்கள் ஒரு சமூகம் தான், திருமணம் ஒரு சமூகம் தான், காதல் ஒரு சமூகம் தான், எல்லாமே சமூகத்துக்குள்ள வந்துடும். சமூகம் இல்லாம ஒரு புக் எழுதவே முடியாது. அதனால ரொம்ப முக்கியமான ஒரு அணுகுமுறை என்னது? சமுதாயவியல் அணுகுமுறை. எந்த புக்கை நீங்க வந்து எடுத்து பாக்குறீங்க, இப்போ நீங்க பொன்னியின் செல்வன் எடுத்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன் பொன்னியின் செல்வன் அடிக்கடி பேசுறேன்னா வேற கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால அதை கம்பேர் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ பொன்னியின் செல்வன் எடுத்தீங்கன்னா சோழர்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கை முறை என்ன அப்படின்னு படிக்கிறீங்கல்ல, அதான் சமுதாயம். அதுவே அவங்க எப்படி உருவானாங்க, எங்க இருந்து வந்தாங்க அப்படின்னு அவங்களுடைய ஹிஸ்டரி படிக்கிறீங்கல்ல, அதான் வரலாற்றியல். ஸோ டிஃபரன்ஸ் அதுதான். அந்த புக்கை அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடி சோழர்களை ரெஃபரன்ஸ் பண்ணிட்டு அந்த புக்கை படிச்சீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ அதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு புக்கை நீங்க வந்து அப்ரோச் பண்றதுக்கு ஒரு 4-5 டைப் கொடுக்குறாங்க சிலபஸ்ல. அதுல அந்த 4 டைப் தான் அடிக்கடி கேட்பாங்க. சரிங்களா? ஒன்று வந்து சமுதாயவியல், அறநெறி, உளவியல், வரலாற்றியல், உளவியல். இந்த சமுதாயம்ன்றது சொசைட்டியல், சோசியாலஜிக்கல் அப்ரோச், எத்திக்கல் அப்ரோச், ஹிஸ்டாரிக்கல் அப்ரோச், சைக்காலஜிக்கல் அப்ரோச். இது போக 2 இருக்கு. பெண்ணிய திறனாய்வுன்னு சொல்லுவாங்க. பெண்ணிய திறனாய்வு, பெண்ணிய திறனாய்வு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தலித்திய திறனாய்வுன்னு சொல்லுவாங்க. அதனால பெண்ணிய திறனாய்வு, தலித்திய திறனாய்வு அப்படின்னா என்னன்னா, இந்த பெண்ணிய திறனாய்வுன்றது வந்து பாத்தீங்கன்னா பெண்களை பத்தின சில புக்ஸ் இருக்கு. லைக் வந்து இப்ப சித்திரப்பாவை நீங்க செகண்ட் பேப்பர்ல படிப்பீங்க. அந்த புக்கை நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து பெண்ணிய திறனாய்வை தான் அப்ரோச் பண்ணணும். ஏன்னா வந்து அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு உமன் சென்ட்ரிக் புக்கை பொறுத்த வரைக்கும். அதுல எல்லாமே பேசப்பட்டிருக்கு. பட் ஆனால் அதுல அது அழுத்தமா இருக்கிறது பெண்களை பத்தின செய்திகள். இப்போ அதே மாதிரி ராஜம் கிருஷ்ணன் ஒரு எழுத்தாளர் இருக்காங்க. அவங்க புக்கில் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், மோஸ்ட்லி பெண்களை பத்தி தான் எழுதுவாங்க. இன்னொருத்தர் நம்ம பாடத்துல ஒருத்தர் இருக்காரு, ஜெயகாந்தன். ஜெயகாந்தன்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் அதிகபட்சமா பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஆனா அவர் திருமணமாகாத ஒரு ஆள். திருமணமாகாத அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்ட பிரம்மச்சாரி தான். ஆனா அவருடைய ரைட்டிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா பெண்களை சப்போர்ட் பண்ணி தான் எழுதுவார். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சில நேரங்களில் சில மனிதர்கள் ஒரு புக் இருக்கு. அது அவர் எழுதின புக் தான். டைம் இருந்தா போய் படிச்சு பாருங்க. ரொம்ப ஒரு அருமையான புக். அது ஒரு சினிமாவே இருக்கு. டைம் இருந்தா அந்த சினிமா கூட பாருங்க. சில நேரங்களில் சில மனிதர்கள். அது ஒரு புதினம். அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப லைக் வந்து ஒரு பெண்ணை வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து தொட்டுட்டார், கெட்டு போயிடுச்சு அந்த பொண்ணு அப்படின்னா அது என்ன கெட்டு போன மீன்ஸ்? அதுக்கப்புறம் சொசைட்டில அந்த பொண்ணால சர்வே ஆக முடியுதா? எப்படி அந்த பொண்ணு மத்த ஆண்களை ட்ரீட் பண்றாங்க? அந்த பொண்ணு அந்த குடும்பம் எப்படி ட்ரீட் பண்ணுது? தெரிஞ்சு போச்சு அந்த பொண்ணு வந்து ஒருத்தர் வந்து ஸ்பாயில் பண்ணிட்டாரு. அந்த பொண்ணுக்கு இருந்த அடக்குமுறையில அவங்க வீட்டு அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அந்த கதை சூப்பரா சொல்லியிருப்பாரு. ரோட்ல போற ஒருத்தர் வந்து தெரியாம வந்து லிஃப்ட் கேட்டு ஒரு கார்ல ஏறுவாங்க. அந்த பொண்ணு மயங்கிரும், திருப்பி வீட்டுல விட்டுருவாங்க. அதாவது சின்ன சீன் தான் காமிப்பாங்க. அந்த அதுக்கப்புறம் வந்து அந்த இந்த நீ கெட்டு போயிட்ட, நீங்க இருந்தா உருப்பட மாட்டேன்னு சொல்லி அந்த பொண்ணு தலைமொழிடுவாங்க. அப்ப நீ யார் கூடனாலும் கார்ல போயிருவியா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம் ப்ரெஷர் என்னன்னா பயங்கரமான மழை. அந்த அந்த ஒரு ரைட்டிங் எழுதியிருப்பார் பாருங்க, சூப்பரா எழுதியிருப்பாரு. ஒரு பஸ் வரும். இந்த பஸ்ல ஏறலாம். அந்த பஸ்ல படிக்கட்டு வரைக்கும் ஆள் நிப்பாங்களாம். அந்த சீன் சொல்லுவாரு. படிக்கட்டு வரைக்கும் ஆள் நிப்பாங்க. இப்ப இந்த பஸ்ல ஏறினா இவன் இங்க தொடுவானே, இவன் இங்க நம்மள அமுக்குவானே அப்படின்னு ஒரு ஃபீல் அவங்களுக்கு. அப்ப அந்த பஸ்லயும் போக முடியாது இல்லையா? மழை வேற கொட்டுற மழை. லேட்டா டைம் வீட்டுக்கு போனோம்னா இன்னும் சந்தேகப்படுவாங்க. இது எல்லாமே ஒரு பெண் பார்வையில இருந்து பாக்குறாரு அவர். வீட்டுக்கு போனா சந்தேகப்படுவாங்க. இன்னும் என்ன செய்யணும்னு தெரியலையே அப்படின்னு நான் சொல்லுவார். அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா அந்த பஸ் அடுத்து அந்த கடைசி பஸ்ஸும் போயிருச்சு. இப்ப வீட்டுக்கு போகணும். அப்ப என்ன பண்ணாரு, கொற்ற மலையில ஒருத்தர் கார்ல வர்றாரு. இந்த மாதிரி சொல்லி நான் இறக்கி விடுறேம்மா உன்ன அப்படின்றாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஏறி உட்காருது. பார்த்தா அதுக்கப்புறம் அந்த பொண்ணு முழிச்சு பாக்குறது வீடுல. அந்த முழிச்சு பாக்குறது என்னன்னா அந்த பொண்ணு வந்து ஸ்பாயில் பண்ணிட்டான் அந்த பையன். இதுதான் சீன். அது யாரு என்ன அதெல்லாம் கதை கிடையாது. அதுக்கப்புறம் அந்த வீட்டுல போய் அந்த பொண்ணு உண்மையை சொல்லுது. இந்த மாதிரி நான் வந்தேன், இப்படி என்ன இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அப்பயே அந்த பொண்ணை அடிச்சு வெளியே துரத்துறாங்க. சுச்சுவேஷன்ஸ் தான் அந்த கிரியேட் பண்றாங்க. அப்போ கொஞ்ச நாள் நீ வந்து உங்க மாமா வீட்டுல இரு அப்படின்னு உங்க மாமா கூட்டு போறாரு. அவங்க மாமாவும் சமூகத்துல சில டிஸ்டர்ப் பண்றாரு பெண்களை. அப்ப என்னன்னா அவங்களுக்கு இருக்கிற உரிமைகள் அவங்களுக்கு சொசைட்டில எப்படிலாம் வந்து சும்மா வந்து ஒரு இது பண்ணாலே வந்து நான் இப்படிதான் இருக்கணுமா சமூகத்துல அப்படின்னு சொல்லிட்டு அதை உடைச்சு பேசியிருப்பாரு. இந்த மாதிரி பெண்களுக்குன்னு இருக்கக்கூடிய பெண்களுடைய சிந்தனைகள் என்ன, அவங்க எப்படி சமூகத்துல வந்து ட்ரீட் பண்ணப்படுறாங்க அப்படின்னு சொல்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா பெண்ணிய திறனாய்வு. எல்லா புக்லயும் பெண்களுக்குன்னு ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கும்ல, அப்படி எடுத்து படிக்கணும். அப்படி எடுத்து அதை வந்து என்ன பண்ணணும்னா அந்த புக்கு ரிவ்யூ கொடுக்கணும். பெண்கள் சார்ந்த புத்தகங்களா எடுத்து ரிவ்யூ கொடுக்கறதுக்கு பேர் தான் பெண்ணிய திறனாய்வு. இப்ப தலித்திய திறனாய்வு இது என்ன வார்த்தை? தலித்திய வார்த்தைனா தலித்தியம்னா என்னது?
இல்ல அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. ஜாதி அடக்குமுறை எங்கெல்லாம் இருக்கோ அது தலித்தியம். எல்லாமே தலித்தியம் அப்படின்றது என்னன்னா ஜாதி அடக்குமுறை சார்ந்த நாவல்கள். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு ஒரு பிசி காரனை ஒரு ஓசி காரன் வந்து சப்ரஸ் பண்ணலாம். ஒரு பிசி காரன் ஒரு எஸ்சி காரனை சப்ரஸ் பண்ணலாம். ஒரு எஸ்சி காரன் ஒரு எஸ்டி காரனை சப்ரஸ் பண்ணலாம். எல்லா இடத்துலயும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சப்ரஸ் இருக்கும்ல. இந்த ஜாதிக்காரன் நடக்குவாங்கல்ல. எங்கெல்லாம் அடக்குமுறை இருக்கோ அதை பத்தி பேசப்படுறது எல்லாமே தலித்தியம் தான். பர்டிகுலரா ஜாதி அடக்குமுறை. இதுல நம்ம பாடப்பேர் என்ன பாத்தீங்கன்னா முத்துப்பட்டன் கதைன்னு ஒண்ணு இருக்கு செகண்ட் பேப்பர்ல. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலித்திய கதை, தலித்திய சமூக, அதாவது ஒரு சமூக கதை பாடல். அதுல பேசப்பட்ட தலித்தியம் தான். சோ வந்து பாத்தீங்கன்னா அது வந்து தலித்திய கதை பாடலான்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. ஐ திங்க் லாஸ்ட் இயர் நினைக்கிறேன். லாஸ்ட் இயர் முன்னாடி 2024ல நினைக்கிறேன். 24ல அந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. முத்துப்பட்டன் கதை வந்து ஒரு தலித் இலக்கியமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஆமா, அது ஒரு தலித் இலக்கியம் தான். ஏன்னா அதுல ஜாதி அடக்குமுறை பத்தி பேசப்பட்டிருக்கு. ஜாதி அடக்குமுறை பற்றி எங்கெல்லாம் பேடுறாங்களோ அது தலித்தியம். இதுல உங்களுக்கு நல்லாவே தெரியும். தமிழ் ஆர்த்தர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எம்சி ராஜா, ரெட்டமலை சீனிவாசன், இவங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியாது. இவங்கெல்லாம் ஒரு சம் பர்சனாலிட்டி. இந்த மாதிரி தலித்ஸுக்காக போராடின சில பர்சனாலிட்டி. இவங்க சில ஆர்டிகல்ஸ் எழுதுறாங்க, சில புக்ஸ் எழுதுறாங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா இது ஃபேமஸ் ஆகுது, தலித் திறனாய். ஸோ இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா முக்கியம் கிடையாது, பட் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனா பாடத்துல இருக்கிறது இந்த 4 தான். இந்த மாதிரி கேள்விகள் கேட்டதில்லை. இந்த 2 கேட்டதில்லை. ஆனா இந்த 2 என்ன பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு சேஃபர் சைடு, ஒரு அரை பக்கத்துக்கு ஒரு பக்கத்துக்கு ஒரு ஹிண்ட் வச்சுக்கோங்க. சார் இதை பத்தி நான் தெரிஞ்சு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கேட்க மாட்டாங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த 2 கேள்வி தான் கேட்பாங்க அடிக்கடி. இந்த 2த்துக்கும் ஸ்கோப் ரொம்ப கம்மி. ஆனா பாடத்துல இருக்கு இல்லையா, அப்ப கண்டிப்பா படிச்சுதான். பாடத்துல ஒரு விஷயம் வார்த்தை கொடுத்துட்டாங்கன்னா நீங்க முதல்ல எத்தனை புக் இருக்கு, என்னெல்லாம் இருக்கும் மனப்பாடம் பண்றீங்களோ அதை தவிர்த்து முதல்ல சிலபஸ் மனப்பாடம் பண்ணிடணும். டாப் டு பாட்டம் வார்த்தைக்கு வார்த்தை தெரிஞ்சிருக்கணும். இதுதான் அந்த வார்த்தை அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். எக்ஸ்ட்ரா கூட தெரிஞ்சுக்கலாம், தப்பு இல்லை. ஆனா வார்த்தை கம்மியாக தெரிஞ்சுக்கூடாது. அப்ப இந்த 4 வார்த்தை ரொம்ப முக்கியம். இதுல ஏன் இதுதான் அடிக்கடி கேட்பாங்க. இது வந்து ஒரு டபுள் மார்க் கூட நீங்க போட்டுக்கலாம். சமுதாயவியல்ன்றது அடிக்கடி 2 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த கேள்வி கேட்டுருவாங்க. 2 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த சமூகவியல் திறனாய்வுன்ற கேள்வியை 2 வருஷத்துக்கு ஒரு தடவை கேட்டுருவாங்க. ஏன் கேட்டுருவாங்க அப்படின்னா இந்த 4மே இந்த 3மே ரன் ஆகணும்னா இது தேவை. இதெல்லாம் இதுக்குள்ள இருக்கிறது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அறநெறி திறனாய்வுனா என்னன்றதுக்கு ஒரு சாம்பிள் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிக்னல் இருக்கு. சிக்னலில் ஒருத்தர் வந்து பிச்சை எடுக்கிறார். ரொம்ப கஷ்டப்படுறாரு, பார்த்தாலே தெரியுது. உங்க கையில காசு இருக்கு, உங்க கையில காசு இருக்கு. நீங்க நினைச்சா அவர் பிச்சை போட முடியும், ரைட்டுங்களா? அப்படி ஒரு பிச்சைக்காரன் ஒரு நாள் பாக்குறீங்க. இன்னொரு நாள் போறீங்க, ஒருத்தர் நல்ல வெல்வெஸ்டா இருக்காரு, நல்லா பல்கா இருக்காரு, எல்லாமே இருக்கு. கொஞ்சம் சட்டப்படி கிழிஞ்சு வச்சுக்கோங்களேன். அவர் உங்ககிட்ட காசு கேட்கிறாரு. இப்போ நீங்க அவருக்கு வந்து காசு கொடுப்பீங்களா? 2 பேரையும் எடுத்துக்கோமே, 2 பேருமே எடுத்துக்கிறோம். சரி, அவருக்கும் சரி, கஷ்டப்படுறவருக்கும் சரி, கஷ்டப்படாதவருக்கும் சரி, நீங்க பிச்சை போடுவீங்களா போட மாட்டீங்களா? பிச்சை போடுவீங்களா போட மாட்டீங்களா? ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன் மறந்துடுங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் வச்சுக்கோங்களேன். ரொம்ப கஷ்டப்படுற ஒருத்தர் பாக்குறீங்க, உங்கள்கிட்ட காசு இருக்கு, பிச்சை போடுறீங்களா போட மாட்டீங்களா? போடுறது நல்லதா கெட்டதா? பிச்சை போடுறது நல்லதா கெட்டதா? அது உங்களுக்கு தெரியாதுல்ல. காசு கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் தண்ணி அடிக்க போறாரா இல்ல அவர் வந்து வேற எதுக்கு யூஸ் பண்ண போறோம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இப்ப காசு நமக்கு என்ன ஃபீல் போறோம், ஆஹா பாக்குறதுக்கு இறக்கமா இருக்காரு அப்படின்னு நீங்க பிச்சை போடுவீங்க, ரைட்டா? இப்போ பிச்சை போடாம நீங்க போறீங்க, காசு இருக்கு, பிச்சை போடல. இப்போ அவங்ககிட்ட சண்டை போடுறான். இல்லைன்னா நீங்க எவ்வளவு போறீங்க, ஒரு 5 ரூபா கொடுக்குறீங்க. நான் சொல்லுவேன், இந்த 5 ரூபா இப்ப இந்த கவர்மெண்ட்ல செல்லாது, இப்ப நீ 5 ரூபா கொடுக்குறீன்னு உங்களை சண்டை போடுறான். ஆனா நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா அந்த பிச்சைக்காரன் வந்து உனக்கு போட்டதே பெருசு அப்படின்னு சொல்லிட்டு நீ அவன்கிட்ட போக போறீங்க. இப்ப 2 பக்கமும் எடுத்துக்குவோமே. இந்த இடத்துல முதல்ல வந்து எத்திக்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்ப பிச்சைக்காரனுக்கு பிச்சை போட்டா நீங்க நல்லவங்களா? பிச்சை போட நல்லவங்களா? பிச்சை போடலனா கெட்டவங்களும் கிடையாது, நல்லவங்களும் கிடையாது. ஆனா அசம்ஷன் என்னன்னா, பரவாயில்ல, இறக்கப்பட்ட மனுஷனுக்கு ஒருத்தர் என்ன பண்றாரு, உதவி செய்யறாரு, அப்ப ரொம்ப நல்லவரா இருப்பாரு போல அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா? அப்ப நல்லவன் கெட்டவன்றதை எப்படி டிசைட் பண்ணுவீங்க? பிச்சைக்காரன் கேரக்டர் கூட விட்டுங்க, பொதுவா ஒருத்தங்க நல்லவன் கெட்டவன்றதை எப்படி சொல்ல முடியும்? ஏதாவது கிரைட்டீரியா இருக்கா? நல்லவங்கன்னா காலை எழுந்திரிச்சோடனே பட்டை போட்டிருப்பாரு, புதுசா வெள்ளை வேஷ்டி கட்டிட்டு வந்து நிப்பாரு, அப்படி ஏதாவது ஒரு கிரைட்டீரியா இருக்கா? சார் இவங்கெல்லாம் நல்லவங்க சார், வெள்ளையா இருக்கிறவன் என்னைக்குமே பொய் சொல்ல மாட்டான், அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டர் இருக்கும்ல? இவங்கெல்லாம் பார்த்தா நல்லவங்க சார், உங்களை பார்த்தாலே தெரியுது சார், நீங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியுறீங்க, அப்படி கண்டுபிடிச்சிருவீங்களா? யாராவது கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? அப்போ இந்த எத்திக்ஸ் அப்படின்றது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, காலம் மாற மாற மாறிக்கிட்டே இருக்கும், ரைட்டா? உங்களை பொறுத்த வரைக்கும் நான் நல்லவனா இருக்கலாம், அந்த பிச்சைக்காரனுக்கு பிச்சை போட்டா நீங்க நல்லவன், கரெக்டா? நமக்கு தெரியாது. பிச்சை போட்டா பிச்சைக்காரன் நீங்க யாரு? நல்லவன்.
பிச்சை போடலைன்னா நீ கெட்டவன். கரெக்டா? அப்போ பிச்சை போடலை, அதுக்காக வந்து இப்ப பிச்சை நான் எதுக்கு பிச்சை போடணும், நீ உழைச்சு சம்பாதி அப்படி. அப்ப நம்ம மனசுக்கு நம்ம யாரு? நல்லவங்க தான். கரெக்டா? பிச்சை போடலைனாலும் நம்ம மனசுக்கு நம்ம நல்லவன், ஆனா அவன் மனசுக்கு நம்ம யாரு? கெட்டவன். அப்போ இந்த எத்திக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது ஒவ்வொரு மனசுக்கு ஏத்தாப்புல மாறும். பர்சன் டு பர்சன் சேஞ்ச் ஆகும். எல்லாருமே நல்லவங்க தான், எல்லாருமே கெட்டவங்க தான். சரிங்களா? ஆனா இது சமூகத்துல புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் கழிச்சுதான் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, ஓகே ஒவ்வொரு இடத்துலயும் எத்திக்ஸ் மாறுது, காலம் மாற. இது நீங்க எத்திக்ஸ்லயே படிப்பீங்க. காலம் மாற 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 எத்திக்ஸ் மாறும். இதுதான் நீங்க எத்திக்ஸ்ல எப்படி படிப்பீங்கன்னா, ஒரு ஒரு சினாரியோ உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. எத்திக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேஸ் ஸ்டடிஸ் தான் இருக்கும். இந்த கேஸ் ஸ்டடிக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்க எத்திக்ஸ்ல வந்து பயங்கர பெஸ்ட். இப்ப இந்த கிளாஸ் மூலமா ஒரு எத்திக்ஸ் கொஸ்டின் நீங்க எழுத போறீங்க, ஒரு ரைட்டிங் எழுத போறீங்க, தெரிஞ்சுக்க போறீங்க எப்படின்னு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு முடியாத அம்மா, ஒரு வயசான அம்மா, சரிங்களா? சரி அப்படி கூட வச்சுக்கோமே, ரொம்ப காலங்காலமா புளிச்சு போன ஒரு கேஸ், உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஒரு இன்டர்வியூ போறீங்க, ஒரு இன்டர்வியூ போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது. இதை சொல்லியிருக்கேனா உங்களுக்கு? சொல்லியிருக்கேனா? சொன்னது இல்லையா உங்கள்கிட்ட? சரி, ஒரு இன்டர்வியூ போறீங்க, ஒரு இன்டர்வியூ போகும்போது ஒருத்தருக்கு என்ன ஆயிடுது? ஆக்சிடென்ட் ஆயிடுது. சரிங்களா? நீங்க இப்படி வச்சுக்கோமே, நான் யூபிஎஸ்சி இன்டர்வியூ போக போறீங்க. இந்த இன்டர்வியூ போனா உங்களுக்கு கண்டிப்பா அந்த வேலை கிடைச்சிடும். அவ்வளவு குவாலிட்டியா இருக்கீங்க, எல்லாம் குவாலிஃபியா இருக்கீங்க. கரெக்ட்டுங்களா? இன்டர்வியூ போற வழியில ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க அவரை காப்பாத்துவீங்களா இல்ல இன்டர்வியூ போவீங்களா? என்ன பண்ணுவீங்க? இதுதான் கேள்வி. 20 மார்க் கேள்விங்க. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், 2018 நினைக்கிறேன். ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின். இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது. நீங்க ஆக்சிடென்ட பாப்பீங்களா இல்ல இன்டர்வியூ போவீங்களான்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. இதுக்கு எப்படி பதில் சொல்லுவீங்க? ஆன்லைன் இதுக்கு ஏதாவது பதில் தெரியும்? 20 மார்க் எழுதணும். 20 மார்க் எப்படி எழுதுவீங்க? எப்படி எழுதுவீங்க இந்த கேள்விக்கு? சரி, நீங்க ஒரே ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்துருங்க. இன்டர்வியூ போவீங்களா இல்ல வந்து அவரை காப்பாத்துவீங்களா? தான் கேள்வி. இதுக்காக பதில் சொல்லுங்க. ரெண்டு சைடுமே எடுத்து நான் இப்போ வந்துட்டு இன்டர்வியூ போனேன்னா எதை மிஸ் பண்ணுவேன்னா, நான் ஒரு எத்திக்கல் பர்சனா இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வரும். அந்த ஒரு அந்த டிலமா வரும், எத்திக்கல் டிலமா வரும். இப்போ நான் இவரை வந்துட்டு பாக்குறேன்னா, என்னோட இத்தனை வருஷம் உழைப்பு, என்ன வந்துட்டு இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண ஃபேமிலிக்காக நான் இதை பண்ணணுங்கிற மாதிரி ஒரு அந்த இதுல சிச்சுவேஷன்ல இருக்கும்போது, அது என்னோட ப்ரொஃபஷனல் கெரியர் எத்திக்ஸுக்கு வந்துட்டு அங்க வந்துட்டு அடிவாங்க. அப்போ வந்துட்டு மேபி யாராச்சும் ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன் ஆர் என் கூட யாராச்சும் கம்பெனியன் வந்திருந்தாங்கன்னா ஃபேமிலிலயோ எங்கேயோ, அவங்கள வந்துட்டு அவங்க டேக் கேர் பண்ண சொல்லிட்டு ஏதாச்சும் ஃபினான்ஷியலா ஏதாச்சும். அப்படி யாரும் உங்க கூட வரல? அப்படி யாரும் உங்க கூட வரல? கேள்வியில அப்படி மென்ஷன் பண்ணவே இல்லை. அப்ப நம்மளால என்ன பண்ண முடியாது? என் கூட யாராவது இருந்தாங்கன்னா நான் அவங்கள பார்த்து சொல்லிட்டு நம்ம போவோம்னு சொல்ல முடியாது. ஸோ கேள்வி ஸ்ட்ரிக்ட். இவ்வளவு எழுதுவீங்க 20 மார்க். எந்த டைம்ல ஆக்சிடென்ட் ஆகுதுன்றத பொறுத்து அப்படின்றீங்களா? இல்லைங்க சார், நான் இப்போ அங்க ரீச் ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கு, டைமிங் என்கிட்ட எனஃப் டைமிங் இருக்காங்கிறது ஒரு பக்கம். இவரை வந்துட்டு வித்தின் த டைம்குள்ள இவரை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கலன்னா அவர் உயிரே போயிருமா அப்படிங்கிற மாதிரி என்ன விஷயம் இருக்குதுங்கிறது. சோ மேபி போற வழியிலேயே அவரை ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு அதுல இருந்து வந்துட்டு போயிட முடியும்னா சேர்த்துட்டு போயிடுவேன். அப்படி வந்துட்டு ரெண்டும் மிஸ் மேட்ச் ஆகுது. அது அந்த இது அனலைஸ் பண்ணி தான் பண்ணவே முடியும். இல்லனா ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிட்டு கிளம்பி. இப்போ நீங்க ஆம்புலன்ஸ் கால் பண்ணிட்டு போயிட்டீங்க. அப்போ நீங்க ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி எங்க போயிடுறீங்க? இன்டர்வியூ போறேன்னு சொல்லிட்டீங்க. கரெக்ட்டுங்களா? இப்போ ஆனா என்னன்னா அந்த இடத்துல யாருமே இல்ல, ஆம்புலன்ஸ் வராது. அப்படி சினாரியோ என்ன பண்ணுவீங்க? ஸோ அப்போ என்னன்னா இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா நீங்க எத்திக்கல் பர்சன் அப்படின்றதையும் ப்ரூவ் பண்ணணும். உங்களுக்குள்ள ஒரு ஹியூமானிட்டி இருக்கு, மனிதநேயம் இருக்குன்றதையும் ப்ரூவ் பண்ணணும். எல்லா வேலையிலையுமே உங்களுடைய ஹியூமானிட்டிக்கும் உங்களுடைய வேலைக்கும் அடி விழுந்துகிட்டே இருக்கும். கான்ஃப்ளிக்ட் கண்டிப்பா இருக்கும். ஃபேமிலியா வேலையா அப்படின்னு ஒரு பக்கம் சிந்திப்பீங்க. ஸோ ஃபேமிலி விசஸ் ஒர்க் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்டைம் வந்து பாத்தீங்கன்னா மனிதநேயமா வேலையா அப்படின்னு கேள்வி இருக்கும். இது அடிக்கடி எத்திக்ஸ்ல கேட்பாங்க. இந்த அறநெறி திறனாய்வு மூலமா நீங்க அதையும் கத்துக்கலாம். இப்போ எதே கேள்வியை நான் எழுதுறேன், 20 மார்க்ல எப்படி எழுதுறேன் அப்படின்னா, ஒரு எல்லா கேள்விக்கும் நீங்க என்ன கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல அனாலிசிஸ் பண்றதுக்கு முன்னாடி சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணணும். உங்கள்கிட்ட கேள்விக்கு என்ன கேள்வி அப்படின்னா, ஒரு இன்டர்வியூ போகும்போது ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது, அவரை நீங்க இன்டர்வியூ கொண்டு போய் அவரை இன்டர்வியூ போவீங்களா இல்லை அவரை காப்பாற்றுவீங்களா தான் கேள்வி. இப்போ ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் நம்பர் 1 நான் எப்படி ஆன்சர் எழுத பாருங்க. சிச்சுவேஷன் நம்பர் 1 என்னன்னா, இது வந்து ஒரு பெரிய
சிட்டிக்குள்ள நடக்குது அப்படின்னா ஒரு ஆட்டோல அவரை ஏற்றி விட்டு ஆட்டோக்கார சொல்லி அனுப்பிச்சு விட்டுறலாம். சுச்சுவேஷன் நம்பர் 1. சுச்சுவேஷன் நம்பர் 2, இது ஒரு வில்லேஜில் நடக்குது. இது ஒரு வில்லேஜில் நடக்குது அப்படின்னா இந்த வில்லேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆம்புலன்ஸ் கால் பண்ணா வர முடியும், ஒரு வில்லேஜுக்கு வர முடியும். சம் பீப்புள்ஸ் ஏதாவது லிஃப்ட் கேட்க முடியும். ஸோ ஏதாவது ஒரு பர்சனை தூரத்துல இருக்கிற பர்சனல் ஹெல்ப் கேட்க முடியும். அவங்கள ஏதாவது கனெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்க முடியும். இப்படி கேட்கும்போது இன்டர்வியூக்கு போறதுக்கான பாசிபிலிட்டி 50% தான் இருக்கு. அதை எழுதிடணும். இன்டர்வியூ போறதுக்கான பாசிபிலிட்டி 50%. இப்போ இதுவே நீங்க சிட்டிக்குள்ள நடக்குது இதே ஆக்சிடென்ட் அப்படின்னா ஹை சான்சஸ் இருக்கு இன்டர்வியூ போறதுக்கு. ஏன்னா அவ்வளோ பீப்புள் சரௌண்டிங்ல இருப்பாங்க உங்களை சுத்தி. அவங்க யாராவது ஒருத்தங்களை அனுப்பிச்சு விட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், இன்டர்வியூக்கு போயிடலாம். இது சுச்சுவேஷன் 1. சுச்சுவேஷன் 2ல பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி, 50-50 வச்சுக்கலாம். சுச்சுவேஷன் 3, இது ஒரு டெசர்ட்ல நடக்குது, வேற யாருமே கிடையாது, நீங்க மட்டும் தான் இருக்கீங்க, ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஊர் வெளியே நீங்க வர்றீங்க, ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, சுத்தி யாருமே இல்லை. சுச்சுவேஷன் நம்பர் 3. அப்ப என்ன பண்ணுவீங்க, நீங்க தான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண முடியும், நீங்க தான் அவரை காப்பாற்ற முடியும். அப்ப அந்த இடத்துல நான் காப்பாற்ற தான் செய்ய முடியுமே தவிர்த்து எங்க போக முடியாது, இன்டர்வியூ போக முடியாது. ஸோ அப்போ இதுதான் வந்து இன்க்ரீசிங் ஆர்டர், டிக்ரீசிங் ஆர்டர். ஒரு கேள்வியை வந்து சுச்சுவேஷனா எழுதணும். சுச்சுவேஷனா எழுதும் போது இந்த 3 சுச்சுவேஷனுக்கு நீங்க ஒரு முக்கா பக்கம் எழுதுனீங்கன்னா 20 மார்க் ஆன்சர் எழுதுவீங்க. எந்த கேள்வி கேட்டாலும் எத்திக்ஸ்ல முன்ன என்ன கிரியேட் பண்ணணும், சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணணும். சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா பெஸ்ட். கரெக்டா? ஸோ இப்போ ஒரு ஆன்சர் ரைட்டிங் எப்படி தெரிஞ்சு போச்சா, ஒரு எத்திக்ஸ் எப்படி ஆன்சர் தெரிஞ்சு போச்சா. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு கேள்விக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் ஒரு கேள்விதான். ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹியூமன் ரைட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாரு. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஹியூமன் ரைட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் வந்து ஆஃபீஸ் டைம்ல ட்ரிங்க் பண்ணிட்டு இறந்துடுறாரு. ஆக்சிடென்ட் ஆயிருது அவருக்கு. ட்ரிங்க் பண்ணிட்டு பைக்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இப்போ அவங்க ஃபேமிலியில இவரை டிபெண்ட் பண்ணி மட்டும்தான் யார் இருக்காங்கன்னா அவங்க ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க பையன். 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க, டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. ஒரே சோர்ஸ் அவர் மட்டும்தான். ஆனா அவர் இப்ப என்ன ஆயிட்டாரு, இறந்துட்டாரு. ஆஃபீஸ் டைம்ல இறந்திருக்காரு. பட் ஆனா ட்ரிங்க் பண்ணி இறந்திருக்காரு. சரிங்களா? இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ட்ரிங்க் பண்ணி இறந்திருக்காரு. ரைட்டா? இது தப்பு இல்லையா? தப்பு. ஆஃபீஸ் ஹவர்ஸ்ல ட்ரிங்க் பண்றது ஃபர்ஸ்ட் தப்பு. ட்ரிங்க் பண்ணிட்டு ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு அவர். சரிங்களா? ஒரு வெளியில விசிட் போறாரு, இறந்துறாரு. சம்திங் அப்படிதான் போட்டிருக்காங்க அந்த கொஸ்டின்ல. ட்ரிங்க் பண்ணிட்டு ஆக்சிடென்ட் ஆயிருந்தவர். இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, அவருடைய வேலையை அந்த பையனுக்கு கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா, இதுதான் கேள்வி. சரியா? ஸோ கேள்வி வந்து அவங்க வந்து இந்த அவங்க ஒய்ஃப் அப்பெல்லாம் கேட்கவே இல்லை. அவர் டூரிங் ஆஃபீஸ் பீரியட்ல அவர் வந்து ட்ரிங்க் பண்ணி ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல இறந்துடுறாரு. இப்போ அவருடைய வேலையை வந்து அவர் பையனுக்கு கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா அப்படின்றதான் கேள்வி. ஸோ இப்போ மறுபடியும் இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்னா சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த பையன் வேலைக்கு குவாலிஃபையான்னு செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுச்சுவேஷன் நம்பர் 1. சரி, ஈவன் குவாலிஃபையா இருந்தாலும் கூட ஃபேமிலி சுச்சுவேஷன் இஸ் வெல் வெல்ஷா இருக்காங்களா, வெல்த்தியா இருக்காங்களா, அவங்களால அதை ஓனா மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா அவங்க அப்பா மேல தப்பு இருக்கிறத சுட்டி காமிச்சு கொடுக்க கூடாது. அண்ட் தேர்ட் திங், அவங்களோட ஒய்ஃப் ஆஸ்பெக்ட்ல இருந்து பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி அவங்களோட ஃபேமிலி இருக்கக்கூடிய எல்லா சுச்சுவேஷனையும் கிரியேட் பண்ணிட்டு தான் ஓகே இந்த ஃபேமிலிக்கு இந்த வேலை கொடுக்கலன்னா கண்டிப்பா அந்த ஃபேமிலியால என்ன பண்ண முடியாது, சர்வே ஆக முடியாதுன்னு ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துடணும். அதையே நீங்க உங்களோட ஒர்க் எத்திக்ஸாக மாத்திக்கணும். ஸோ ரெண்டையுமே ஒரு கேள்வியில கொண்டு வர பார்க்கணும். இந்த மாதிரி மல்டிபிள்ஸ் கேள்வியை வந்து நீங்க ஃபேஸ் பண்றதுக்கு முன்னாடி எந்த கேள்வி கேட்டாலும் முதல்ல என்ன கண்டுபிடிக்க பாருங்க, சுச்சுவேஷன். சுச்சுவேஷன் நாம அந்த சுச்சுவேஷன் எப்படி பிரிக்க முடியும், நம்ம அந்த இடத்துல நல்லவனு காமிக்கிறோம் இல்லையா. இப்போ நான் வந்து இன்டர்வியூ தான் சார் போவேன், யாராவது காப்பாற்ற முடியுமா அப்படி சொன்னாலும் உனக்கு வந்து யாரு மேலேயும் மனிதாபிமானமே இல்லை, உன்னை வேலைக்கே எடுக்க முடியாதுருவாங்க. சரி ஓகே, நான் வந்து ஒருத்தனை வந்து காப்பாத்துறேன் சார், எனக்கு வேலை கூட மனிதாபிமானம் தான் முக்கியம் சார், நான் ஹீரோ, நாய் கிராஸ் ஆனா கூட அவரை நான் காப்பாத்துவேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க பாருங்க. அப்படி இருந்தா உன்னை நம்பி எப்படி வேலை கொடுக்க முடியும், நீ யாரை பார்த்தாலும் மனிதாபிமானம் இறக்கமா இருக்கும் வேலை கொடுக்க முடியாது. அப்போ ஒரு கன்க்ளூஷனான ஆன்சர்ல எப்பயுமே என்ன கூட எத்திக்ஸ்ல கொடுக்க கூடாது. ஆனால் எப்படி இருக்குன்னா அந்த ஒரு ஆன்சர் என்னன்னா நீங்க நல்லவேன்றதை ப்ரூவ் பண்ணணும். எப்படிலாம் ஐஸ் வைப்பீங்க, திருத்துறவரை எப்படிலாம் ஐஸ் வைக்கலாம், நம்ம இப்படி ஐஸ் வைக்கலாம், அப்படி ஐஸ் வைக்கலாம். இங்கிட்ட ஒரு ஐஸ், இங்கிட்ட ஒரு ஐஸ், இங்கிட்ட ஒரு ஓட்டு, அங்கிட்ட ஒரு ஓட்டு அப்படின்ற மாதிரி 2 பக்கமும் போட்டு அவர் கண்டிப்பாக பரவாயில்லையா பையன் படிக்கிற பையன் ரொம்ப யோசிச்சிருக்கான் போல அப்படின்னு. ஸோ அப்போ எந்த கேள்வி கேட்டாலும் முதல்ல நீங்க கிரியேட் பண்ண வேண்டியது சுச்சுவேஷன். சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணீங்கன்னா எத்திக்ஸ்ல 10 கொஸ்டின் கேட்பாங்க. சுச்சுவேஷன் பேஸ் பண்ணி 10 கொஸ்டின் இருக்கும். ஸோ 10 × 15, 10 × 15 வச்சிங்கன்னா 150 மார்க். 150 மார்க் மோஸ்ட்லி கேஸ் ஸ்டடிஸ்ல ஃபேஸ் பண்ணணும். அண்ட் செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வேலைன்னா ஃபர்ஸ்ட் என்ன, ஃபேமிலினா யாரு, ஹியூமனிட்டினா என்ன, இதெல்லாம் எப்படி ஒரு சொசைட்டில இன்டர் கனெக்ட் ஆகுது அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? ஸோ முதல்ல இந்த நீங்க எத்திக்கலா இருக்கீங்களா இல்லைன்றதையே இந்த சமூகம் தான் முடிவு பண்ணுது. ரைட்டுங்களா? சமுதாயவியல் இல்லாம ஒரு அறநெறி திறனாய் வராதுங்க. அதனால சமுதாயவியல் தான் ரொம்ப முக்கியம்.
அதனால சமுதாயம் ஏன் முக்கியம் சொல்றேன்னா இது இது எல்லாமே இது இல்லாம வராது. யோசிச்சு பாருங்களேன். நம்ம நல்லவனா கெட்டவனான்றத நம்ம யாருக்காக செய்வோம்? அடுத்தவனுக்காக தான் செய்வோம். அடுத்தவன் யாரு? சமுதாயம் தானே. அவன் தான் சமுதாயம். சமுதாயத்துக்காக நம்ம நடிக்கிறோம் இல்லையா? சோ சமுதாயத்தை நம்ம எத்திக்கா இருக்கோமா இல்லையா? சமுதாயம் நீங்க மட்டும் இருக்கீங்க அப்படின்னா நல்லவனா கெட்டவன்றதை உங்களுக்கு சிந்திக்க வராது. நல்லவன் கெட்டவன்றது அடுத்தவனை பொறுத்து தான் வரும். அடுத்தவனை அப்படி கிரியேட் ஆகுது. ஆனா வேற பாத்துட்டீங்க அப்படின்னா அப்பதான் கிரியேட் ஆகும். ஓகே, அப்ப அவர் நல்லவர் போல அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்போ சமூகம் தான் ஒருத்தனை நல்லவனா கெட்டவனான்றத எத்திக்கல் பர்சனல்ன்றதை டிசைட் பண்ண வைக்குது. சேம் சினாரியோ தான் இங்கேயும். சமுதாயவியல் திறனாய்வு இருந்தாதான் அறநெறின்றதை ஒன்ன கண்டுபிடிக்க முடியும். சமூகம் இல்லாம ஒரு அறநெறி வராது. ஸோ இதெல்லாம் பேசிக்ஸ். சரிங்களா? இப்போ எழுத ஆரம்பிச்சிருங்க. இப்போ எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அணுகுமுறைக்கு சின்ன அப்ரோச் தெரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் இந்த அப்படி ஹெட்டிங் போட்டுங்க. திறனாய்வு அணுகுமுறை குறிப்பிட்ட ஓர் இலக்கியம் அல்லது இலக்கணங்களை கண்டு குறிப்பிட்ட ஓர் இலக்கியம் அல்லது இலக்கணங்களை கண்டு ஓர் இலக்கியம் அல்லது இலக்கியங்களை கண்டு நெருங்கி அவற்றை எடுத்துச் சொல்வதற்கு ஒரு வழிமுறை தேவைப்படுகிறது. ரைட்டா? அவ்வழிக்கு அணுகுமுறை என்று பெயர். அவற்றை எடுத்துச் செல்வதற்கு ஒரு வழிமுறை தேவைப்படுகிறது. அவ்வழிமுறைக்கு அணுகுமுறை என்று பெயர். அவ்வழிக்கு அணுகுமுறை என்று பெயர். ரைட்டா? சரியான வழி கண்டினியூ எழுதிங்க. சரியான இலக்கை நோக்கி செல்ல உதவும். சரியான இலக்கை நோக்கி செல்ல உதவும். சரியான இலக்கை நோக்கி செல்ல உதவும். அதுபோல கொள்கையோடு கூடிய சரியான அணுகுமுறை சரியான திறனாய்வுக்கு உதவும். சில வேளைகளில் அணுகுமுறை தவறாக இருந்தால் திறனாய்வும் தவறாக அமையும். நீங்க அப்ரோச்சே தப்பா பண்றீங்க அப்படின்னா அந்த புக்கே நீங்க தப்பா தான் பார்ப்பீங்க. ஸோ அப்ரோச் தப்பா இருந்துச்சு அப்படின்னா இப்போ நீங்க என்ன சொல்றேன்ல, யூபிஎஸ்சி ஜாயின் பண்றதுக்கு ஒரு அப்ரோச் இருக்கும். அதை விட்டுட்டு நமக்கு தோன்றதா நம்ம செய்வோம் அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது இல்லையா? அப்ரோச்னு ஒன்று இருக்கணும் இல்லை எல்லாத்துக்குமே. அப்ரோச் தப்பா இருந்துச்சுன்னா நீங்க அடைய வேண்டிய இலக்கையும் தப்பா தான் அடைவீங்க. அது மாதிரி தான் இங்கேயும். ஒரு புக்கில் நீங்க ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கணும், ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா கரெக்டான அப்ரோச்சில் தான் போகணும். ஒரு புக்கை திறனாய்வு செய்யணும். திறனாய்வுனா ரிவ்யூ இல்லையா?
ஒரு புக்கை திறனாய்வு செய்யணும் அப்படின்னா சரியான அப்ரோச்சில் போனீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் எங்க இருந்து ஆரம்பிக்கணும், எப்படி முடிக்கணும், என்ன வழி இருக்கு இதை கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்படிலாம் செக் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா தான் அதை கண்டுபிடிக்க முடியும். கரெக்டா? இப்போ ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் இதுக்குள்ள அறநெறி திறனாய்வு, அறநெறி அணுகுமுறை, அறநெறி திறனாய்வு அணுகுமுறை எப்படின்னா போட்டுக்கலாம். அறநெறி திறனாய்வு அணுகுமுறை. அறநெறி திறனாய்வு அணுகுமுறை. எழுதிக்கங்க. பிராக்கெட்ல வேணா எத்திக்கல் அப்ரோச் அப்படின்றத போட்டு வச்சுக்கோங்க. சரியா? இங்கிலீஷ்ல எத்திக்கல் அப்ரோச். மனித சமுதாயத்தின் மரபு வழிபட்ட அறிவியல் கோட்பாடுகளை நீதி நெறிகளை மையமாக கொண்டு அவற்றின் அடிப்படையில் இலக்கியங்களை அணுகுவது. ரைட்டா? ஸோ இப்போ இதுக்குள்ள இதான் இன்ட்ரோ. இதுக்குள்ள ஒரு ஹெட்டிங், சப் ஹெட்டிங் மாதிரி அறிவியலின் நோக்கம் மற்றும் வரையறை. ஆப்வியஸா என்ன இது இவங்களோட நோக்கம் அப்படின்னா, ஒரு புக்குக்குள்ள எங்கெல்லாம் எத்திக்ஸ் பேசியிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் ஒண்ணு. இல்லைன்னா எத்திக்ஸ் ஆஸ்பெக்ட்ல ஒரு புக் எப்படி பார்க்கறது, அவ்வளவுதான். அதான் உங்களோட நோக்கம். அது எப்படி எழுதிக்கிறீங்க அப்படின்னா நான் சொல்ற மாதிரி எழுதிக்கங்க. அறிவியலின் அடிப்படையில் இலக்கியங்களை மதிப்பிடுவதும் குறிப்பிட்ட இலக்கியங்களில் அறிவியல் எவ்வாறு வழிநடத்தி செல்கிறது என்றும் இலக்கியங்களில் உள்ள அறநெறி பண்புகளையும் ஆற்றல்களையும் காண்பது இதன் நோக்கம்.
ஸோ அப்போ நான் என்ன சொன்னேன்னா, சமுதாயவியல் அணுகுமுறை இல்லாம அறநெறி அணுகுமுறை இல்லைன்னு சொன்னேன். கரெக்ட்டுங்களா? எப்படி அப்படின்னா, ஓ சொசைட்டி வளர வளர என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா, பொருளாதாரம் வளரும். கரெக்ட்டா? ஸோ சமூகம் வளர வளர பொருளாதாரம் வளரும், ஜாதி மாறும், சமூகம் மாறும், எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப எல்லாமே மாற ஆப்வியஸா என்ன மாறிடும்னா, எத்திக்ஸும் மாறிடும். கரெக்ட்டுங்களா? அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பெண்கள் இப்படிலாம் இருந்தா நல்லவங்க. ஆண்கள் இப்படிலாம் இருந்தா நல்லவங்க அப்படின்னு. இந்த காலத்துல வந்து இப்படியா? இப்படிலாம் வாழ்ந்தா மனுஷன் நீ ரொம்ப கெட்டவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வந்து என்னைக்குமே என்ன பண்ண முடியாது அப்படின்னா, சமூகத்துல இருக்கக்கூடிய ஒரு அங்கமா தான் எத்திக்ஸ் இருக்குமே தவிர்த்து, அதுவே மெஜாரிட்டி ரோல் பண்ணாது. லைக் வந்து இப்போ பழைய கால சமூகத்துல வந்து பாத்தீங்கன்னா, பெண்கள் வந்து கீழ உட்காருவாங்க. ஆண்களுக்கு ரெஸ்பெக்ட் குடுப்பாங்க. ஒரு அப்பனா நல்ல பெண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பல்லாம் என்ன ஆயிடுச்சு? மாறிடுச்சு. இப்ப பெண்கள் சொல்றத ஆண்கள் கேட்கணும். அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு சமூகம் வளர்ந்துருச்சு. கரெக்ட்டா இல்லையா? இப்ப நேத்து கூட ஒரு படம் என்ன ஒண்ணு, ஆண் பாவம் பொல்லாததா? ஏதோ ஒரு படம். ஒரு ஏதோ அடிக்கடி இப்போ இதுல போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்ப என்னன்னா, அவங்களுக்கு இருக்கிற ஒரு ஒரு அ ஃபெமினிசத்தையும் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, தப்பா யூஸ் பண்ணிக்கிறாங்க. சமூகம் வளர வளர அதுவும் மாறும். அவங்களே நாளைக்கு டாமினேட் பண்ணாலும், அவங்களும் அன்எத்திக்கலா ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது, அது நல்லதா பார்ப்பாங்க. அது தப்பாவும் மாறிடும் கடைசி. ஸோ அப்ப சமூகம் மாற என்ன ஆயிடும் பார்த்தீங்க அப்படின்னா, எத்திக்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால சமூகத்த பொறுத்து தான் எத்திக்ஸ் இருக்கும். ஒரு குடும்பத்துல எல்லாருமே நல்லவங்களா இருக்காங்க அப்படின்னா, அந்த குடும்பத்துக்காரர் எப்படி இருப்பாரு? 90% நல்லவங்களா தான் இருப்பாரு. எல்லாருமே திருட்டு வேலை பண்றாங்க. எல்லாருக்குமே ஃப்ராட் வேலை தெரியும் அப்படின்னா, 90% அவரு எப்படி இருப்பாரு? திருடரா தான் இருப்பாரு. என்ன காரணம் அப்படின்னா, அதான் சமூகம். அந்த சரவுண்டிங் தானே. இப்ப நீங்க யுபிஎஸ்சி படிக்கணும் நீங்க வந்துட்டு, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஸ்டூடெண்ட் உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்கீங்க. பாஸ் ஆக முடியுமா? ஏன்னா, உங்களோட வேவ் லென்த் வேற, அவங்களோட வேவ் லென்த் வேற. கரெக்ட்டா? அப்போ உங்களோட சரவுண்டிங் இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் நீங்க என்ன ஆகணும்ன்றத டிசைட் பண்ணும். முடிஞ்ச வரைக்கும் யுபிஎஸ்சி படிக்கிறவங்க கூடயே தான் உட்காரணும். அவன்ட்ட இருக்கிற சரக்க நம்ம எடுத்துக்கணும். நம்மட்ட இருக்கிற சரக்க அவன்ட்ட திணிக்கணும். நம்ம ஏதாவது படிச்சு வச்சிருப்போம். அதை எப்படினாலும் புலம்பி அவன்ட்ட தள்ளிறணும். அப்பதான் நம்ம மைண்ட்லயே நிக்கும். அவன் ஏதாவது ஒண்ணு சொல்லியிருக்கிறதா அதை நம்ம ஏத்துக்கவும் செய்யணும். சரிங்களா? என்னன்னா, நீங்க படிச்சத வெளியில எவன்ட்ட ஒருத்தன் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், உங்கள அது மறந்துரும். எவனையாவது கூப்பிட்டு போற உனக்கு ஆர்டிகல் 14 தெரியுமா? எத்தனை படம் பார்த்திருக்க? சும்மா கூப்பிட்டு உட்கார வச்சு, ஏதாவது பிரசிடென்ட்டோட ரோல் தெரியுமா உனக்கு? அவருக்கு எவ்வளவு பவர் இருக்கு தெரியுமா? அப்படிலாம் சொல்லி என்ன பண்ணணும்? சும்மா ஒருத்தனை பயன்படுத்தணும். நம்ம படிச்சவன் மாதிரி காமிச்சுக்கிட்டே இருக்கணும் இல்லையா? இப்படி காமிச்சுக்கிட்டே இருந்தா தான் உங்க மைண்ட்ல என்ன இருக்கும்னா, பாலிட்டி ஒண்ணு இருக்கு போல அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வரும். சரியா? அது மாதிரி உங்களோட சரவுண்டிங் தான் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்கள வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகும். சேம் எத்திக்ஸும் அப்படிதான். உங்கள சுத்தி நல்லவங்களா இருந்தாங்கன்னா, உங்களோட கேரக்டர் வேற. உங்கள சுத்தி கெட்டவங்களா இருந்தாங்கன்னா, உங்க கேரக்டர் வேற. அப்போ எது வந்து ஒருத்தங்கள வந்து எத்திக்கலா டிசைட் பண்ண வைக்குதுன்னா, உங்களோட சரவுண்டிங்ஸ். அதாவது விச் மீன்ஸ் சமூகம். கரெக்ட்டுங்களா? இது எப்படி எழுதுறீங்க அப்படின்னா எழுதிக்கங்க. செகண்ட் பாயிண்ட். இதுலயே செகண்ட் பாயிண்ட். அறவியல் அறவியல் சமுதாய அமைப்போடு சார்ந்திருத்தலால் சமுதாய அமைப்போடு சார்ந்திருத்தலால் சமுதாய அமைப்போடு சார்ந்திருத்தலால் அறவியல் சமுதாய அமைப்போடு சார்ந்திருத்தலால் இதனை சமுதாயவியல் திறனாய்வின் ஒரு பகுதியாக கொள்ளலாம். எந்த கேள்வி கேட்டாலும் இந்த பாயிண்ட் எழுதிடணும். இப்போதான் உளவியல் கேட்கிறாங்கன்னா, உளவியல் சமுதாய அமைப்போடு சார்ந்திருத்தலால் இதனை சமுதாயவியல் திறனாய்வின் ஒரு பகுதியாக கொள்ளலாம் அப்படின்றது. சரியா? திருப்பி படிக்கிறேன். அறவியல் சமுதாய அமைப்போடு சார்ந்திருத்தலால் இதனை சமுதாயவியல் திறனாய்வின் ஒரு பகுதியாக கொள்ளலாம். கரெக்டா? இப்போ உங்ககிட்ட உளவியல் கேட்டாலும் இந்த பாயிண்ட் அப்படியே காப்பி மாத்திக்கணும். உளவியல் கேட்டா உளவியல் சமுதாய அமைப்போடு சார்ந்திருத்தலால் இதனை சமுதாய திறனாய்வின் ஒரு அமைப்பாக கொள்ளலாம், ஒரு பகுதியாக கொள்ளலாம். அங்கேயும் காப்பி வச்சிருந்தோம். சரிங்களா? எந்த கேள்வி கேட்டா இது பாயிண்ட். இது ஒரு காமன் பாயிண்ட். அதனாலதான் கொஸ்டின் போர்ஷன்ல அடிக்கடி கேட்கிற கேள்வி என்னன்னா, இது நீங்க எப்படி எடுத்த காப்பி அடிப்பீங்கன்னா உங்கள்ட்ட ஒரே கேள்வி கேட்டுருவோம், சமுதாய திறனாய்வு. அதனால நீங்க 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு கேள்வி ப்ரிப்பேர் ஆயிடணும். இப்ப நீங்க அடுத்த சமுதாயத்தில் எழுதுவோம் பாத்தீங்களா? அப்படி எழுதும் போது அதுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு கேள்வி நல்லா மனப்பாடம் பண்ணிருங்க. 90% அதுவே ரிப்பீட் ஆகும். மத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க என்னன்னு சொல்லிட்டு. எப்படி இழுக்க தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ 2வது பாயிண்ட் இதுலயே. இப்ப சமுதாயவியல் தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டோம். இப்ப அடுத்தபடி படிக்க போறோம்னா, இது காலந்தோறும் மாறுபடக்கூடும். இது காலந்தோறும் மாறுபடக்கூடும். இது காலந்தோறும் மாறுபடக்கூடும். இது காலந்தோறும் மாறுபடக்கூடும்.
சமுதாய பொருளாதார அமைப்புக்கேற்ப மாறுபடக்கூடும். சமுதாய பொருளாதார அமைப்புக்கேற்ப மாறுபடக்கூடும். உங்ககிட்ட பணம் இருந்தா நீங்க நல்லவன், உங்ககிட்ட பணம் இல்லைன்னா நீங்க கெட்டவங்க, அவ்வளவுதான். அப்படியே பணம் இருந்து நீங்க உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கெட்டவன், பணம் இருந்து கெட்டது செஞ்சு நல்லது செஞ்சீங்கன்னா கொஞ்சம் நல்லவன். அப்போ சமுதாய பொருளாதார அமைப்புக்கேற்ப மாறுபடக்கூடும். அப்படியே கமா, இது காலந்தோறும் மாறுபடக்கூடும் கமா, சமுதாய பொருளாதார அமைப்புக்கேற்ப மாறுபடக்கூடும் கமா, சமுதாய குழுக்களின் வேறுபாடுகளுக்கு ஏற்ப மாறுபடக்கூடும். சமுதாய குழுக்களின் வேறுபாடுகளுக்கு ஏற்ப அறங்கள் மாறுபடக்கூடும். அப்படி முடிச்சிருங்க. சமுதாய குழுக்களின் வேறுபாடுகளுக்கு ஏற்ப அறங்கள் மாறுபடக்கூடும். ஓ, நீ இந்த கம்யூனிட்டியா, நீ மோசமானவனாச்சே, நீ இந்த கம்யூனிட்டியா, நீ திருட்டு பயில, அப்படிலாம் என்ன சொன்னாங்க, கம்யூனிட்டிக்கு ஏத்தாப்புல ஒருத்தர் டிசைட் பண்ணுவாங்க, ஜட்ஜ் பண்ணுவாங்க. பார்த்திருக்கீங்களா? ஒரு சமூகத்துக்குலாம் ஊர்ல எல்லாம் போனீங்கன்னா எப்படிதான் ஊர்ல வந்து ஒருத்தர் மூஞ்சியை பார்த்து என்ன ஜாதி கண்டுபிடிப்பாங்கன்னு தெரியாது. ஒருத்தர் மூஞ்சியை கண்டுபிடிச்சிருவாங்க, நீ அந்த ஜாதி இல்ல அப்படின்னு. எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு தெரியாது. சோ அப்ப என்னன்னா, ஒரு சமுதாய அந்த குழுன்னா என்னன்னா ஜாதி, வேற ஒண்ணும் கிடையாது. குழுனா ஜாதிங்க. சிம்பிளா சொல்றேன். திருடனாவே அவன் தெரிஞ்சிருப்பான். ஒருத்தன் ஒரு டைம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து அவன் நல்லவன் அவன் கெட்டவன் நம்ம முடிவெடுக்க முடியாதுல்ல. அவனோட சுச்சுவேஷன் எப்படி நமக்கு தெரியாது, கரெக்டா இல்லையா? ஆனா அவன் தெரிஞ்சிருப்பான். ஸோ அது மாதிரிதான் இப்பயும். இதெல்லாம் யாருக்கு பொருந்தும்னா அரசியல்வாதிகளுக்கு பொருந்தும். 100 தப்பு செஞ்சிருப்பாங்க, அது மாதிரி 1000 நல்லதும் செய்வாங்க. இந்த இந்த இப்போ டிஎம்கே கவர்மெண்ட்லாம் ஏடிஎம்கே நினைக்கிறேன், பயங்கரமா திருடுவாங்க, சில டெவலப்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ 2 கவர்மெண்ட்டுமே அப்படித்தான். திருடு ஒரு பக்கம் இருக்கும். ஏன்னா நான் நாளைக்கு கட்சிக்காரன் ஆயிடக்கூடாது. நேரம் பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா? அதான் ரெக்கார்டிங்ல வேற இருக்கு, இன்னும் எலெக்ஷன் வேற வருது, அதனால இது பிரச்சனை இருக்கக்கூடாது. அரசியல்வாதிங்க 1000 தப்பு பண்ணாலும் 2000 நல்லது செய்வாங்க. தப்பு இல்லாத அரசியல்வாதி இருக்கவே முடியாது. அது மாதிரிதான் இங்கேயும். ஸோ சேம் சினாரியோ என்ன சொல்லுதுன்னா, இது எத்திக்ஸ்ன்றது சேஞ்ச் ஆகிட்டே இருக்குன்றாங்க. இதான் மெயின் பாயிண்ட். எத்திக்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பொருளாதாரம் மாறும்போது சேஞ்ச் ஆகும், குழுக்கள் மாறும்போது சேஞ்ச் ஆகும். இப்போ ஒரு பொண்ணு வந்து இந்த ஃபேமிலில இருந்து இன்னொரு ஃபேமிலி போகும்போது அங்க எத்திக்ஸ் வேற மாதிரி இருக்கும். நம்ம வீட்டுல வேற மாதிரி நம்ம நடந்துட்டு இருந்திருப்போம், அங்க போகும்போது வேற மாதிரி நடந்துக்கணும். சேம் சினாரியோ, பையன் வீட்டுல இருந்து அம்மா அப்பாவோட தூங்கிட்டு இருக்கிறதுக்கும் ஒய்ஃப் கூட தூங்குறதுக்கு வித்தியாசம் இருக்கும். ஸோ டிஃபரன்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், எத்திக்ஸும் மாறும். ஸோ குழுக்கள் மாறும்போது ஒருத்தனுடைய அறங்களும் மாறும். அதான் அதோடைய கருத்து, முக்கியமான பாயிண்ட். ஸோ இப்போ இந்த எத்திக்ஸ் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுன்றதை படிக்க போறோம். அடுத்த ஹெட்டிங் அறநெறி அணுகுமுறை வரலாறு. அறநெறி அணுகுமுறை வரலாறு. இந்த எத்திக்ஸ் எப்போ உருவாயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இப்பயே உங்ககிட்ட ஒரு ஹிண்ட் இருக்கு. எத்திக்ஸ் எப்போ உருவாயிருக்கும்? எப்ப சமூகம் வருதோ அப்பதான் உருவாயிருக்கும். சமூகம் எப்போ சொசைட்டின்னு ஒன்று கிரியேட் ஆகுதோ அப்பயே உருவாகியிருக்கும். தமிழை பொறுத்த வரைக்கும் எப்போ உருவாகுது அப்படின்னா, என்னைக்கு நமக்கு இலக்கியம் சோர்ஸ் கிடைக்குதோ அப்பதான். அப்ப தொல்காப்பியம். தொல்காப்பியர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எத்திக்ஸ் பத்தி பேசியிருக்காரு, அறம் பத்தி அவரும் பேசியிருக்காரு. இப்போ இதே பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ எத்திக்ஸுக்கு சில ஆர்த்தர்ஸ் நீங்க படிப்பீங்க. திருவள்ளுவர் படிப்பீங்க, நேரு படிப்பீங்க, ரொம்ப முக்கியமா பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் கண்டிப்பா படிக்கணும். ரைட்டா, ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளாட்டோ, அரிஸ்டாட்டில்லாம் நீங்க எத்திக்ஸ் படிக்கணும். ஸோ அப்போ கிரேக்கத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பக்கம் இப்போ கிரேக் லிட்ரேச்சர் எடுத்துட்டீங்க அப்படின்னா, கிரேக்கத்தில் பொறுத்த வரைக்கும் அவங்க பிளாட்டோ அவங்கலாம் கொஞ்சம் பீக்ல இருப்பாங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் எத்திக்ஸை முதல் ஸ்டார்ட் பண்ணது யார் அப்படின்னா தொல்காப்பியம். ஸோ தொல்காப்பியம் தான் முத எத்திக்ஸை பத்தி சொல்லுது. ஏன்னா நம்ம இலக்கிய அடிப்படையில் படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ இலக்கிய பார்வையை பார்க்கும்போது இலக்கியத்தில் எத்திக்ஸ் சொன்னது யார் அப்படின்னா தொல்காப்பியர். அதான் பாயிண்ட், எழுதிங்க. இது மிகவும் பழமையானது. இது மிகவும் பழமையானது. இது மிகவும் பழமையானது. பழங்காலத்தில் அறிஞர்கள் இலக்கியங்களை அறங்களின் அடிப்படையிலேயே மதிப்பிட்டார்கள். அறங்களின் அடிப்படையிலேயே
அடிப்படையிலேயே மதிப்பிட்டார்கள். அறங்களின் அடிப்படையிலேயே மதிப்பிட்டார்கள். அறங்களின் அடிப்படையிலேயே மதிப்பிட்டார்கள். கரெக்டா? கண்டினியூவா. தமிழில் தொல்காப்பியர் அறங்களை வலியுறுத்தினார். தமிழில் தொல்காப்பியர் அறங்களை வலியுறுத்தினார். தமிழில் தொல்காப்பியர் அறங்களை வலியுறுத்தினார். கிரேக்கத்தில் பிளாட்டோ வலியுறுத்தினார். கிரேக்கத்தில் பிளாட்டோ வலியுறுத்தினார். சரிங்களா? இப்போ ஒரு நல்ல விஷயம் இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கிறது, எத்திக்ஸ் நம்ம இப்போ வந்து நம்ம இதுல என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தொல்காப்பியர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, பிளாட்டோ ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. பட் ஆனா அவங்களே ஸ்டார்ட் பண்ணாலும் இது எப்போ வளருது, எத்திக்ஸ்னு எப்போ உங்களுக்கு வளருதுன்றது நடக்குது அப்படின்னா 19th century 20th century இந்த பீரியட்ல தான் வந்து எத்திக்ஸை தனியா பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. யாருன்னா சாமியார். என்னைக்கு சாமியார்கள் வர்றாங்களோ அன்னைக்கு தான் நல்லவன் கெட்டவனை தீர்மானிக்கிறாங்க. சரிங்களா? கோயிலுக்கு போறவங்களாம் நல்லவன்ற ஒரு மனசு இருக்குல்ல, கோயிலுக்கு போனா நல்லவன்ற மனசு வருதா இல்லையா? லைக் இப்போ உங்களுக்கு சார் நான் ரொம்ப கெட்டவனா இருக்கேன், நான் திருந்தணும் அப்படின்னா ஜக்கி வாசுதேவ் போய் பாரு. இங்க ஒருத்தர் இருப்பாரு, எதுங்க கோயம்புத்தூர்ல, ஒரு பேர் எடுத்து ஈஷா. அவங்களாம் என்ன பிரீச் பண்றாங்க, ஒருத்தர் நல்லவனாகணும் தானே அப்படிதான் நினைக்கிறாங்க அவங்க. ஸோ அப்போ என்னன்னா ஒரு பீரியடுக்கு அப்புறம் உலகத்தில் இருக்கிற இப்ப நித்யானந்தா பயங்கரமான பெரிய பெரிய சாமியார்கள் என்ன பிரீச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எத்திக்ஸ். புக்ல இருக்கிறத படிச்சு மனப்பாடம் பண்ணி அதை ஃபீல் பண்ணி நல்லது கெட்டதை போதிக்கிறாங்க. வேற ஒரு விஷயம் கிடையாது. அப்போ 19th century கூட பெரிய பெரிய ஆட்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எத்திக்ஸ்னா யாரு அப்படின்னா இந்த மாதிரி சாமியார் சொல்றதுதான். இப்ப நீங்க இதே மாதிரி ஒரு ஹிந்துத்துவமா விட்டுருங்க, கிறிஸ்டின் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது கெட்டதை யார் சொல்லுவா? ஒரு பாஸ்டர் சொல்லுவார். கரெக்டா இல்லையா? அப்போ எத்திக்ஸ் உங்ககிட்ட இந்த இடத்துல எப்படி வருது, நுழைய ஆரம்பிக்குதுன்னா மதம் மூலமா உள்ள வருது. ஸோ அப்போ 19th century 20th centuryலாம் மதம் சார்ந்து எழுப்பப்படுது என்னது, எத்திக்ஸ். அப்போ இதுக்கப்புறம் யார் உருவாகிறாங்கன்னா 20th centuryல இதே மனிதநேயவாதிகள்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க தனியா வர்றாங்க. அவங்க என்ன டிசைட் பண்றாங்க அப்படின்னா, ஒருவேளை இந்த அறம்ன்றது மதம் சார்ந்தவையா அப்படின்னு டிசைட் பண்றாங்க. அப்போ ஒரு பக்கமா ரிசர்ச் பண்றாங்க. ஃபைனலா ஒரு கன்க்ளூஷன் பண்ணிட்டாங்க, இது மதம் சார்ந்தது அல்ல, மனசாட்சி சார்ந்ததுன்னு முடிவெடுக்கிறாங்க. மனசாட்சி வச்சு நல்லவன் கெட்டவன் சொல்ல முடியும். நீ இந்த மதத்துல தான் நல்லவன்றது கிடையவே கிடையாது. எல்லா மதமும் எத்திக்ஸை சொல்லிக் கொடுக்குது. ஆனா அட் எண்ட் எது ஃபைனலைஸ் பண்ணுதுன்னா மனசாட்சி தான். நீங்களே யோசிச்சு பாருங்க, நல்லவன் கெட்டவன்றது மனசாட்சி தான் டிசைட் பண்ணுவீங்க. என் மனசாட்சி பொறுத்து நல்லவன்பா, எனக்கு தெரியும்பா அப்படிதான் சொல்லுவீங்க. அந்த வார்த்தை சொல்லுவீங்களா இல்லையா? நம்ம வந்து சாமி கும்பிட்டோம், நான் வந்து 45 நாள் ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்கேன், நான் நல்லவன், என்னை அடிக்கக்கூடாது, இவ்வளவு கேரக்டர் இருக்கும்ல, பெரம்பல் அடிச்சிடாங்க சார், சாமி கண்ணை குத்திரும். அந்த மாதிரி வந்து நம்ம வந்து நல்லவன்ற ஒரு விஷயத்த வந்து கடவுள்கிட்ட நம்ம கத்துக்கூடாது. சரிங்களா? புக்ஸ்ல இருக்கு, எல்லாமே சொல்லப்படுறாங்க. அப்போ இந்த இந்த அறநெறி அணுகுமுறையுடைய வரலாறுல அடுத்த நோக்கம் எப்படி இருக்கு அப்படின்னா, இலக்கியங்கள் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு குழப்பம் வந்துருச்சு, ஒருவேளை இது மதம் சார்ந்தவையா இருக்குமோ அப்படின்னு ஒரு குழப்பம் வருது. இந்த மதம் சார்ந்தவையை உடைச்சிடுறாங்க. உடைச்சிட்டு என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இது மதம் சார்ந்தவை அல்ல, மனசாட்சி சார்ந்தவை. அப்போ ஒரு புக்ல நீங்க எப்படி திங்க் பண்ணணும் அப்படின்னா, மதம் சார்ந்து பார்க்க கூடாது, மனசாட்சி சார்ந்து தான் படிக்கணும். ஒரு புக்கு படிக்கும் போது இந்த கேரக்டர் ரொம்ப நல்லவனா இருக்கானே அப்படின்றது நீங்க எப்படி உங்க மனசாட்சி சொல்லுவீங்க. ஒரு பொண்ணு ரொம்ப அடி வாங்கும், இப்ப சித்திரப்பாவை கேரக்டர்லாம் எடுத்தீங்கன்னா, என்ன இவ்வளவு இப்படி ஒரு கேரக்டரா அப்படின்னு உங்களுக்கு தோணும்ல, என்ன அடி வாங்கினாலும் தாங்கிட்டு இருக்கேன் பாப்பா, ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கும் போல தோணுமா இல்லையா? ஆனந்தி. சோ அப்போ அது ஒரு புரியாத புது கேரக்டர் தான். இருந்தாலும் நம்ம கிட்ட மனசுல எப்படி இருக்கும் அப்படின்னா, சார் என்ன அடி வாங்குது பாவம் அப்படின்னு தோணுதா இல்லையா? சோ அப்போ நம்ம மனசாட்சி பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு நல்ல பொண்ணு. அப்போ எத்திக்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னா, காலங்காலமா மாறுது. ஒரு பீரியடுக்கு அப்புறம் ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. என்ன காலம் மாறினாலும் ஒரே ஒரு விஷயம் தான் டிசைட் பண்ணும், மனசாட்சி. மனசாட்சி மட்டும் தான் அப்ப டிசைட் பண்ண போது அறம்னா என்ன அப்படின்றது. இதை அப்படியே எத்திக்ஸ் பயன்படுத்திக்கங்க. சரியா? எத்திக்ஸ்லயுமே ஒரே கேள்விதான், எவ்வளவு வேலை இருந்தாலும் உங்களோட மனசாட்சி தான் டிசைட் பண்ணும். கரெக்டா? எழுதிக்கங்க. இப்போ அடுத்த பாயிண்ட்,
அடுத்த பாயிண்ட், மேலை நாடுகளில் மேலை நாடுகளில் மேலை நாடுகளில் 19ஆம் நூற்றாண்டிலும் 20ஆம் நூற்றாண்டிலும் 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் அப்படி வச்சுக்கோங்க. மேலை நாடுகளில் 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் இத்தகைய பார்வை அதிகமாக இருந்தது. எந்த பார்வைனா அறநெறி பார்வை. இத்தகைய பார்வை அதிகமாக இருந்தது. இக்கருத்துக்களை கொண்ட கருத்தாளர்களை இக்கருத்துகள்னா அறநெறி கருத்துகள், இக்கருத்துக்களை கொண்ட கருத்தாளர்களை புதிய மனிதநேயவாதிகள், நியூ ஹியூமனிஸ்ட், புதிய மனிதநேயவாதிகள் என்று அழைத்தனர். நியூ ஹியூமனிஸ்ட் இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா புதிய மனிதநேயவாதிகள் என்று அழைத்தனர். எழுதிக்கங்க, கண்டினியூவா எழுதிக்கங்க. இம்முறை ஆய்வில் பால் எல்மர், இர்வின் பார்பிட், ஆக்சுவலா பால் எல்மர் மோர்னு இருக்கும், ஆனா வேண்டாம், விட்டுருங்க. அவர் பேர் பால் எல்மர் மோர். சில புக்ஸ்ல வந்து பிஎல் மோர்னு இருக்கும். பால் எல்மர் இர்வின் பார்பிட் ஆகிய இருவரும் முக்கியமானவர்கள். இவர்களை தொடர்ந்து இந்த வரையறையை ஹச் கிளார்க், நார்மன் பாஸ்டர், ஜிஆர் எலியட், தமிழ்ல இந்த மாதிரி போட்டுக்கலாம், இனிஷியல் போட்டுக்கலாம், தப்பு கிடையாது, சரிங்களா? மெயின்ஸ் எழுதும் இந்த மாதிரி இனிஷியல் போட்டுக்கலாம். ஜிஆர் எலியட் போன்றோர்கள் வளர்த்தனர். இவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. வளர்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு தெரிய வருது சில சேஞ்சஸ் பத்தி. நான் சொன்ன மாதிரி வந்து இது மதம் சார்ந்தவையா அப்படின்னு தெரிய ஆரம்பிக்குது. இப்ப அடுத்த பாயிண்ட் அழுத்திக்கிங்க. இது பழைய மரபுகளை மறுத்தது. இலக்கியத்துறையில் ஒரு புதிய கேள்வி எழுந்தது. அது அறக்கோட்பாடுகள் என்பது மதம் சார்ந்தவையா அல்லவா இல்லையா, இல்லைன்னா இல்லையா, மதம் சார்ந்தவையா இல்லையா, அல்லவா, மதம் சார்ந்தவையா கொஸ்டின் மார்க் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இல்லையா அப்படின்றத கொஸ்டின் மார்க் வச்சுக்கணும். மதம் சார்ந்தவையா இல்லையா.
அது அறக்கோட்பாடுகள் என்பது மதம் சார்ந்தவையா இல்லையா என்பதாகும். இல்லையா என்பதாகும். கண்டினியூவா சாரம் சாரமாக இல்ல எப்படி வச்சுக்கோங்க, அப்படியே வேண்டாம். காலம் காலமாக காலம் காலமாக காலம் காலமாக மனிதனுக்கு இயல்பான அறவுணர்வு மனிதனுக்கு இயல்பான அறவுணர்வு இயல்பான அறவுணர்வு இயல்பான அறவுணர்வு இருக்கும், இருக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. இருக்கும், இருக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. காலங்காலமாக மனிதனுக்கு இயல்பான அறவுணர்வு இருக்கும், இருக்க வேண்டும் என வலியுறுத்த, இருக்கும் பக்கத்தில் ஒரு கமா, இருக்கும், இருக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. இருக்கும், இருக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. அதே சமயத்தில் சூழ்நிலைகளிலிருந்து விடுபடுவது மட்டுமல்ல அதே சமயத்தில் சூழ்நிலைகளிலிருந்து விடுபடுவது மட்டுமல்ல மனசாட்சி என்ற ஒன்றுக்கும், மனசாட்சி அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணிக்கங்க, மனசாட்சி என்ற ஒன்றுக்கும் கட்டுப்பட வேண்டும் என்ற கருத்தும் கூறப்பட்டது. கட்டுப்பட வேண்டும் என்ற கருத்தும் கூறப்பட்டது. கட்டுப்பட வேண்டும் என்ற கருத்தும் கூறப்பட்டது. இப்போ அடுத்த கட்டிங் போடுங்க, நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்த கட்டிங் வந்து தமிழ் இலக்கியமும் அறமும். அடுத்த கட்டிங் தமிழ் இலக்கியமும் அறமும். இப்போ உங்ககிட்ட திடீர்னு ஒரு 10 மார்க் கேள்வியில இதை கேட்டாங்க அப்படின்னா, இது வரைக்கும் எழுதணும் பாத்தீங்களா, இதை ஒரு 2-3 பாயிண்டா சுருக்கிக்கணும். இவ்வளவு பெருசு தேவையில்லை. இப்போ எப்படி ஒரு பக்கம் வந்திருக்குமா? இப்ப எழுதுனது அறநெறி திருநாய்வே அரைப்பக்கம் தான் வந்திருக்கா? மொத்தமே அரைப்பக்கம் தான் வந்திருக்கா? ஓகே, ஆன்லைன்ல அரைப்பக்கம் தான் வந்திருக்கா? மேபி உங்களுக்கு நோட்டு பெருசா இருக்கிறதால அப்படி தெரியுது. கண்டிப்பா இது ஒரு பக்கமாவது வரும். சரிங்களா? சரி, இருக்கட்டும். ஒரு நோட்டு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ 10 மார்க்ல கேட்டாங்கன்னு என்ன பண்ணிடணும் அப்படின்னா சுருக்கிடணும். சரிங்களா? சுருக்கிட்டு இப்ப எழுதுறீங்களா தமிழ் இலக்கியமும் அறமும் சொல்லிட்டு, அதுதான் ரொம்ப முக்கியம். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா எழுதிடணும். இப்ப நான் எழுதுறத ஃபுல்லா எழுதிடணும். இப்போ நான் லாஸ்ட் என்ன சொன்னேன் பாத்தீங்க அப்படின்னா, சூழ்நிலைகளுக்கு கட்டுப்படுறதுக்காக மட்டும் இல்ல, மனசாட்சியும் கட்டுப்படணும். இப்ப நம்ம நல்லவன் ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம், சூழ்நிலைக்கு ஏத்தாப்புல எஸ்கேப் ஆகி வந்துருவோம். ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சுச்சுவேஷன் மட்டும் என்ன சொல்லிட்டு வந்துருவோம்னா, சுச்சுவேஷன் என்ன தள்ளிருச்சு, மற்றபடி நான் எந்த தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லுவோம். சுச்சுவேஷனா இருந்தா கூட நம்ம மனசாட்சிக்கு தப்புன்னு பட்டா பண்ணக்கூடாது. நம்ம கிட்ட பணம் இல்லை, இதான் சுச்சுவேஷன், அதுக்காக கொள்ளையடிக்கலாமான்றா கொள்ளையடிக்க முடியாது. மனசாட்சிக்கு எது நல்லதோ அதான் நம்ம செய்யணும் இல்லையா? அப்ப சுச்சுவேஷன் மட்டும் இல்லாம மனசாட்சிக்கும் கட்டுப்படணுன்ற கருத்து அட் பிரசன்ட் வளர்த்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எத்திக்ஸ் வேற வேற விதமா இருந்துச்சு, வளர்ந்துகிட்டே இருந்துச்சு, சமூகம் வளர வளர அதை மாறிக்கிட்டே இருந்துச்சு. கடைசியா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, மனசாட்சி கட்டுப்படுப்பா, அதோட நிறுத்திக்க, அதான்ப்பா எத்திக்ஸ் அப்படின்னு முடிச்சிட்டாங்க. ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா அறநெறி திருநாய் வளருது. இப்ப தமிழ் இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அறநெறி எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்றத அடுத்து படிக்க போறோம். தமிழ் இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க வந்து தொல்காப்பியம், சங்க இலக்கியம், நீதி இலக்கியம் இப்படிலாம் போறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா இலக்கியத்துக்குன்னே ஒரு இலக்கியம் இருக்கு, இந்த எத்திக்ஸ்னு ஒரு இலக்கியம் இருக்கு. அதான் என்னது? நீதி இலக்கியம். நீதி இலக்கியம் அப்படின்றது அற இலக்கியம். ஸோ அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, சமூகம் வளர வளர இலக்கியங்களும் வளருது, அதே மாதிரி தமிழ் இலக்கியங்களுமே அறங்களை பத்தி பேசப்பட்டிருக்கு. இப்படின்னு ஒரு ஹிஸ்டரி வருது. அதனால அடுத்து எழுத போறீங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா எத்திக்ஸ் எப்படி பேசப்பட்டிருக்குன்றத அடுத்து படிக்க போறோம். இப்ப சிலப்பதிகாரத்துல எத்திக்ஸ் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாவதும் சொல்லிட்டு, அது வார்த்தை என்ன இருக்கு? அறம் கூற்றாவதும் இருக்கா இல்லையா? அப்போ அங்கேயும் 3 உண்மைகள், சிலப்பதிகாரம் கூறும் 3 உண்மைகளும் எத்திக்ஸ் தான். அன்பும் மரணும்,
இல்தாயின் இல்வாழ்க்கை அன்பும் மரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. கரெக்டா? ஸோ அது என்ன சொல்லுது? அங்கேயும் எத்திக்ஸ் இருக்கு. அப்போ எல்லா திருக்குறள் இருக்கு, அதுக்கப்புறம் சிலப்பதிகாரத்துல இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு இலக்கியத்துக்குள்ளேயும் எதை பூத்துறாங்க? எத்திக்ஸை பூத்திக்கிட்டே வர்றாங்க. ஏதோ ஒரு அங்கங்க இருக்கும், அங்கங்க அறங்களை பூத்திட்டே வர்றாங்க. இப்போ இதை தான் நீங்க அடுத்த ஒரு புக் எடுக்கிறீங்கன்னா அந்த புக்கில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். எங்கேயாவது எத்திக்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ இது அங்கிருந்து இப்போ வரைக்கும் இருக்கு. அதனால தமிழ் இலக்கியமும் அறமும் ஒரு ஹெட்டிங் போட்டிருக்கீங்க. சரிங்களா? அதை அப்படி எழுதிக்கிங்க. இப்ப தமிழ் இலக்கியமும் அறமும். குறிஞ்சி கமா முல்லை முதலாகிய குறிஞ்சி கமா முல்லை முதலாகிய குறிஞ்சி கமா முல்லை முதலாகிய ஐந்தினை பற்றி பேச வந்த தொல்காப்பியர். ஐந்தினை பற்றி பேச வந்த தொல்காப்பியர். ஐந்தினை என்னன்னு தெரியுமா? தெரியும்ல? குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. குறிஞ்சி முல்லை முதலாகிய ஐந்தினை பற்றி பேச வந்த தொல்காப்பியர் வெறும் ஐந்தினை என்று மட்டும் சொல்லி நிறுத்தாமல் குறிஞ்சி முல்லை முதலாகிய ஐந்தினை பற்றி பேச வந்த தொல்காப்பியர் வெறும் ஐந்தினை என்று மட்டும் சொல்லி நிறுத்தாமல் அதற்கு ஒரு நீண்ட அடைமொழி தருகிறார். அதுக்கு ஒரு நீண்ட அடைமொழி தருகிறார். என்ன தர்றார் அப்படின்னா, இன்பமும் பொருளும் இதை கீழே எழுதிக்கணும் கொட்டேஷன்ல. இன்பமும் பொருளும் அரணும் என்றாங்கு அன்போடு புணர்ந்த ஐந்தினை. என்றாங்கு அன்போடு புணர்ந்த ஐந்தினை. ஸோ இன்பமும் பொருளும் அரணும் என்றாங்கு அன்போடு புணர்ந்த ஐந்தினை அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றார் என்று பேசுகிறார். எழுதி கீழே. இன்பமும் பொருளும் அரணும் என்றாங்கு அன்போடு புணர்ந்த ஐந்தினை. ஸோ அப்போ ஐந்து திணை அப்படின்றதுல இன்பம் இருக்கணும், அதற்கான மீனிங் பொருள் இருக்கணும், அறம் இருக்கணும். இது எல்லாம் சேர்ந்து இருக்கிற சேர்தல் அப்படின்றதுக்கு பேர் தான் என்னன்னா, சேர்தலுக்கு பேர் தான் புணர்தல் நடத்தும். புணர்தல் அப்படின்னா என்ன மீனிங்னா ஒன்று சேர்தல் நடத்தும். இது எல்லாம் ஒன்று சேர்ந்தாதான் என்ன கிடைக்குமா? ஐந்தினை கிடைக்கும் அப்படின்றாங்க. சரியா? ஸோ இதான் அந்த பாட்டுடைய பொருள். ஸோ இன்பமும் பொருளும் அரணும் என்றாங்கு அன்போடு புணர்ந்த ஐந்தினை என்று பேசுகிறார் அப்படின்னு தொல்காப்பியர் அப்பயே என்ன சொல்லிட்டாரு? எத்திக்ஸை பத்தி விளக்கம் கொடுத்துட்டு போறார். வாழ்க்கைனா கண்டிப்பா அறம் இருக்கணும்பா அப்படின்னு. இந்த வாழ்க்கையோடைய அறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. இல்வாழ்க்கை அறம், வெளி வாழ்க்கை அறம் கூட நீங்க வச்சுக்கலாம். காதல் அறம், போர் அறம் கூட சொல்லுவாங்க. லவ் பண்றதுக்கும் ஒரு எத்திக்ஸ் இருக்கு, சண்டை போடுறதுக்கும் ஒரு எத்திக்ஸ் இருக்கு. அதனாலதான் உங்களோட பாடப்பகுதியில சங்ககால போர் முறைகள்னே ஒண்ணு இருக்கும். சங்ககால போர் அறம் அப்படின்னு இருக்கும். சங்ககால போர் அறம்னு என்னன்னா, மறைஞ்சிருந்து தாக்குறது, வயசானவங்களை போய் அடிக்கிறது, கர்ப்பிணி பெண்களை அடிக்கிறது, இதெல்லாம் தப்பு. இது வந்து அப்ப இருந்து அவர் சொல்லியிருக்காரு. சரியா? அதனாலதான் அந்த வார்த்தை இன்பமும் பொருளும் அரணும் என்றாங்கு அன்போடு புணர்ந்த ஐந்தினை. அடுத்து அப்படி கண்டினியூ எழுதிக்கிங்க கீழே. அக இலக்கியங்களும் புற இலக்கியங்களும் அற இலக்கியங்களும் புற இலக்கியங்களும் அற இலக்கியங்களும் புற இலக்கியங்களும் அறநெறிகளை அடிப்படை வாழ்க்கை நெறியாக தந்திருக்கிறது. அக இலக்கியம் புற இலக்கியம் என்ன புரிஞ்சுக்க முடியுதா? தெரியும்ல? அக இலக்கியம் புற இலக்கியம்னா அக இலக்கியங்களும் புற இலக்கியங்களும் அறநெறிகளை அடிப்படை வாழ்க்கை நெறியாக தந்திருக்கிறது. அடிப்படை வாழ்க்கை நெறியாக தந்திருக்கிறது.
ரைட்டா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கு அடுத்த காலகட்டம் யார் வந்துடுறா? நீதி இலக்கியம் வருது இல்லையா? இந்த நீதி இலக்கியத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, அறத்துக்குன்னு தனியா இலக்கியங்கள் படைக்கப்படுது. இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, மனத்துக்கண் மாசில நாதல். அதோட மீனிங் ஏதாவது தெரிஞ்சுக்க முடியுதா? மனத்துக்கண் மாசில நாதல் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஸ்கூல் லைஃப்ல? தன்னஞ்சறிவது பொய்யற்க, மனத்துக்கண் மாசில நாதல். மாசுன்னு என்னது? கெட்டது. மனத்துக்கண் மாசில நாதல்னா என் மனசுபடி நான் கெட்டது எதுவும் செய்யலன்னு அர்த்தம். அப்போ அப்ப திருவள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மனசாட்சி தான் நல்லவன்றத சொல்லிட்டாரு. அதான் மனத்துக்கண் மாசில நாதல். அப்போ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, சமயம் சாராத அறநெறிகளை நம்ம இலக்கியம் சொல்லுது. சமயம் சாராத அறநெறிகள். சமயம் சாராதுன்னா அந்த பக்தி, அதாவது சிவபெருமான் சொன்னாரு, பெருமாள் சொன்னாரு, ஆண்டாள் இப்படி சொன்னாங்க, அப்படிலாம் இல்லாம பொதுவா எழுதுறாரு. மனத்துக்கண் மாசில நாதல். தன்னஞ்சு அறிவது பொய்யற்க. தன்னஞ்சுன்னு என்னது? நம்மளோட நெஞ்சம். என்னோட நெஞ்சு, என் நெஞ்சை பொறுத்த வரைக்கும், என்னுடைய மனசை பொறுத்த வரைக்கும், என்னுடைய மனசாட்சி பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணல? பொய் சொல்லல. தன்னஞ்சு அறிவது பொய்யற்க இருக்கா? சோ அப்போ திருக்குறள் என்ன சொல்லுதுன்னா, இதுக்கு அடுத்த வந்த காலகட்டம், தொல்காப்பியத்துக்கு அடுத்து சங்க இலக்கியம் படிச்சிட்டோம். அடுத்து திருக்குறள். திருக்குறள் காலகட்டத்தில் என்ன சொல்றாரு? சமயம் சாராத அறங்களை நம்ம இலக்கத்துக்குள்ள வந்துருச்சு. அதான் அடுத்து எழுத போறீங்க. கரெக்டா? எழுதிக்கங்க. தமிழ் இலக்கிய வரலாறு 2வது பாயிண்ட். தமிழ் இலக்கிய வரலாற்றில் அறத்துக்கென தனி இலக்கியங்கள் படைக்கப்பட்டுள்ளன. அறத்திற்கென தனி இலக்கியங்கள் படைக்கப்பட்டுள்ளது. படைக்கப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் திருக்குறள் எத்தனை அதிகாரம்? 130 அதிகாரம். எத்தனை பால்? 3 பால். என்னன்னு தெரியுமா? அறத்துப்பால், காமத்துப்பால், பொருட்பால் இருக்கா? அதுல என்ன பால் வந்துருச்சு? அறத்துப்பால் வந்துருச்சு. இப்ப நீங்க ஸ்கூல் லைஃப்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, அறம், பொருள், இன்பம். இதுதான் திருவள்ளுவர் சொல்றது. கரெக்டா? அறம், பொருள், இன்பம். அதான் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். அறம், பொருள், இன்பம், வீடடைதல் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. கரெக்டா? அதான வீடடைதல். ஏதாவது ஐடியா இருக்கா? வீடடைதல்னா புரியல. என்னது? இது ஒண்ணு சேர்க்கறதுன்றீங்களா? வீடடைதல் அப்படின்னா என்னன்னா, எனக்கு எதுவுமே வேண்டாம், என்ன பண்ண போறேன்? சாமியாரா போறேன். வீடு அடைதல் அப்படின்றது எல்லாத்தையும் துறக்கிறது, துறவரம். இந்த 3மே பாருங்களேன், இல்லறம். ஒரு வாழ்க்கைக்குள்ள கண்டிப்பா பொருள் இருக்கணும், இன்பம் இருக்கணும், எத்திக்ஸ் இருக்கணும். நம்ம ஃபேமிலி எடுத்துட்டீங்கன்னா, ஃபேமிலிக்குள்ள இன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்காது. ஹஸ்பண்ட் அண்ட் மனைவி எப்படி இருக்கணும்? இது இன்பம், காமத்துப்பால். பொருட்பால், அறத்துப்பால். அதுக்குள்ள ஒரு எத்திக்ஸ் இருக்கணும். ஆனா இது எதுவுமே வேண்டாம், நான் இதை விட்டு வெளியில போறேன், இந்த உலகம் எனக்கு வேண்டாம், நான் குடும்பத்துக்குள்ள நான் இருக்க வரல, சன்னியாசா போறேன் அப்படின்றதுக்கு பேர் தான் வீரடு. இதுக்கு பேர் துறவரம்னு சொல்லுவாங்க. சோ வந்து இல்லறம், துறவரம் அப்படின்ற 2 பத்தி யார் பேசிட்டான்னா, அந்த காலத்திற்கு கூடிய அறநூல்கள் பேசுது. சரியா? இப்ப அந்த அடிப்படையில் எழுதிருக்கீங்களா? அந்த அடிப்படையில் எழுதிக்க. அந்த அடிப்படையில் அறம், பொருள், இன்பம், வீடடைதல் நூற்பயனே. வீடடைதல் நூற்பயனே. நூற்பயனே. இத கொட்டேஷன்ல போட்டுக்கோங்க. அறம், பொருள், இன்பம், வீடடைதல் நூற்பயனே. நூற்பயனே என்று இலக்கணம் கூறுகிறது. அப்பே இலக்கணம் எழுதியிருக்காங்க. ஆனா இது காலம் மாற மாற என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதை யாரும் சில பேர் என்ன பண்ணிக்கல, அக்செப்ட் பண்ணிக்கல. துறவர வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு போயிடுச்சு. ஆனா துறவரத்தில் இருக்கவன் தான் எதை போதிக்கிறான்? எத்திக்ஸே போதிக்கிறான். இன்னைக்கு இருக்கிற சாமியார் எல்லாம் துறவரம் மேற்கொண்டுறோம், அவங்க தான் எத்திக்ஸ் போதிக்கிறாங்க. அதனாலதான் இதை 3 உடச்சு படிச்சு பார்த்து இங்க போயிடுறானு. இது வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுன்னு சில பேர் சொல்றாங்க. அதை பின்னாடி படிக்கலாம். ரைட்டா? அப்ப என்ன எழுதியிருக்கீங்க? அறம், பொருள், இன்பம், வீரடைதல் நூற்பயனே என்று இலக்கணம் கூறுகிறது. இல்லைங்களா? ரைட். அப்படி கண்டினியூவா எழுதுங்க. தன்னஞ்சறிவது பொய்யற்க. எழுதணுமா? தன்னஞ்சறிவது
தன்னஞ்சறிவது பொய்யற்க, மனத்துக்கண் மாசிலனாதல், மனத்துக்கண் தன்னஞ்சரி பொய்யர் கமா போட்டுக்கோங்க. அடுத்து மனத்துக்கண் மாசிலன் ஆதல், மாசிலன் ஆதல், மனத்துக்கண் மாசிலன் ஆதல் என என திருக்குறள் சமயம் சாராத அறத்தை கூறுகிறது. என திருக்குறள் சமயம் சாராத அறத்தை கூறுகிறது. என திருக்குறள் சமயம் சாராத அறத்தை கூறுகிறது. போட்டீங்களா? ரைட். இப்ப திருக்குறள் முடிஞ்சு. திருக்குறளுக்கு அடுத்து என்ன இலக்கியம் வருது அப்படின்னா காப்பியம் வருது. அதான் என்னன்னு பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை ஆல்ரெடி சொன்னா அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாவது. இப்ப அதை அப்படி எழுதிக்கலாம். கீழே இல்ல கண்டிப்பா எழுதி. மேலும் சில காப்பியம் அறம் பற்றி, மேலும் சில காப்பியம், மேலும் சில காப்பியம் சில காப்பியம் அறம் பற்றி பேசுகிறது. மேலும் சில காப்பியம் அறம் பற்றி பேசுகிறது. எடுத்துக்காட்டு சிலப்பதிகாரம் கூறும் 3 உண்மைகள். சிலப்பதிகாரம் கூறும் 3 உண்மைகள். என்னது? அப்படி கீழே எழுதிக்கங்க. அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாவதும் உயர்சால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றலும் இல்லை ஏத்துதலும் இருக்கும். ஏற்றலும் எழுதிக்கலாம். ஏற்றலும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் எனவும், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். சரி, ஊட்டும் போட்டிருக்கேன். ஊட்டும், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் எனவும் கீழே கூறுகிறது. ரைட்டா? இப்போ இதை எடுத்துக்கங்க, இந்த பாயிண்ட் எடுத்துக்கங்க. இந்த பாயிண்ட்ல என்ன புரிஞ்சுக்கிறீங்க? இப்ப இந்த வார்த்தை எடுத்துக்கங்களேன், கடைசி வார்த்தை எடுத்துக்கங்க. ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். அப்ப என்ன 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 பொருள்? என்ன பொருள்? ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். ஐடியா இருக்கா? இல்ல. இப்போ இதுக்கு முன்னாடி படிச்சது, இது வரைக்கும் நான் படிச்ச எல்லாமே என்ன சொல்லலாம், மனசாட்சி பத்தி தான் பேசுறோம். தன்னஞ்சறிவது பொய்யற்க, மனத்துக்கண் மாசிலன். இப்ப இதுவும் என்னன்னா, நீங்க ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படின்னா, நீங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க மனசை துருத்திக்கிட்டே இருக்கும். கில்ட்டி ஃபீல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாண்டியன் நெடுஞ்செழியன் அதான் பண்ணுவார். பாண்டியன் நெடுஞ்செழியனுக்கு என்ன கில்ட்டி ஃபீல் அப்படின்னா, யாரை கொன்றுவாரு? கோவலனை. கோவலன் என்ன பண்ணிருக்க மாட்டாரு, தப்பே பண்ணிருக்க மாட்டார். கரெக்டா? சிலப்பதிகாரம் தெரியுமில்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போ கொன்றுவா அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக கொண்டு வா அப்படின்னு கொன்றுறாங்க அவரை வந்து. ஸோ தன்னுடைய பிழை, யாருடைய பிழை? பாண்டிய நெடுஞ்செழியனுடைய பிழை. அப்ப பாண்டிய நெடுஞ்செழியனுடைய பிழை காரணமாக யார் இறந்துடுறாரு? கோவலன் இறந்துடுறாரு. இதுக்கு நீதி கேட்டு யார் வர்றா? கண்ணகி வர. வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நம்ம தப்பு செஞ்சிட்டோமே அப்படின்னு. தப்பு செஞ்ச உடனே அவர் என்ன பண்ணிடுறாரு? ஸ்பாட்லயே ஸ்பீல் பண்ணிட்டு இறந்துடுறாரு. அதான் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். நீங்க ஒரு தப்பு பண்ணீங்கன்னா உங்க மனசாட்சி உங்களை என்ன பண்றோம்? கொன்றும். அதுக்கு பிறகுதான் கில்ட்டி ஃபீல். அந்த காலத்திலே சொல்லிட்டாரு. ஸோ மனசாட்சி தான் எல்லாமே. உங்க மனசாட்சிக்கு ஏறு மரம் நீங்க நடந்துட்டீங்கன்னா அன்னைக்கு நைட்டு உங்களுக்கு தூக்கம் வராது. ரைட்டுங்களா? ஒரு எக்ஸாமு காசு கொடுத்து வேலைக்கு போறோம்னு வச்சுக்கோங்க, பயந்து தான் அந்த வேலையில இருக்கணும். எவனா ஒருத்தன் உங்களுக்கு வேலை தர்றான்,
ஒரு 10 லட்ச ரூபா கொடுங்க யூபிஎஸ்சி பாஸ் பண்ண வச்சு, ஒரு கோடி ரூபா கொடுங்க யூபிஎஸ்சி பாஸ் பண்ண அப்படின்னு அவனை சொல்றான் அப்படின்னா, அவனை நம்பி பணம் கிடையாது அந்த வேலைக்கு போய் உட்காந்துன்னு வச்சுக்கோங்க, டெய்லி மனசு வலிக்கும், அடுத்த வேலையை கொண்டு வந்து படிச்சு வச்சு உட்காந்துருக்கோமே அப்படின்னு. எது என்ன விஷயமா இருந்தாலும் உங்க மனசுக்கு ஆப்போசிட்ல பண்ணீங்கன்னா அந்த மனசு என்ன பண்ணிட்டு இருக்கும், உறுத்திக்கிட்டே இருக்கும். கில்ட்டி ஃபீல் இருக்குமா இல்லையா? எல்லாரும் கில்ட்டி ஃபீல் பார்த்துருக்கீங்களா? அந்த கில்ட்டி ஃபீல் யாருக்கு இருந்துச்சு? பாண்டி நெடுஞ்சிட்டு இறந்து போயிட்டார். அப்போ உங்க மனசாட்சிக்கு துரோகம் பண்ணீங்கன்னா நீங்க அந்த வேலையை இறந்துப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதான் அந்த பாயிண்ட். அதான் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். ஸோ அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாவதும். அப்ப என்ன மீனிங் அப்படின்னா, ஆட்சி நடத்தக்கூடிய ஒருத்தனுக்கு இன்றியமையாத ஒரு குணம் இருக்கணும். என்னன்னா எத்திக்ஸ். நீங்க இது வந்து ஏன் உங்களுக்கே இருக்கு அப்படின்னா, ஏன் பாடப்பகுதியில் சிலப்பதிகாரம் இருக்கு தெரியுமா? சிலப்பதிகாரம் மதுரை காரணத்துல இதுவே வரும். ஏன் வருதுன்னா, நீங்க நாளைக்கு ஒரு வேலையில உட்காரும் போது நீங்க இதை ஃபீல் பண்ணணும். என் மனசாட்சிக்கு ஏத்தாப்புல நான் நேர்மையா இருக்க போறேன், யார்கிட்டையும் எந்த லஞ்சமும் வாங்க மாட்டேன், நேர்மையா இருப்பேன், கடமைக்கு வேலை செய்வேன் அப்படின்னு திங்க் பண்ணணும். அதே சினாரியோ அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாவதும். ஒரு அரசியல் செய்யறதுக்கு கூட நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா எத்திக்ஸ் பார்க்கணும் அதுல. சரிங்களா? இது எல்லாமே இருக்கிறவன் தான் ஒரு நல்ல பியூரோக்ராட்ஸ், ஒரு நல்ல கலெக்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இதான் அந்த பாயிண்ட் சொல்லுது. உங்க மனசாட்சி தப்பா நடந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபீல் பண்ணுவோம். அதை அப்பயே சொல்லிட்டாரு இல்லையா? இப்ப எழுதிங்க கீழே. இவ்வாறு சங்க இலக்கியம் முதல் இக்காலம் வரை, இக்கால இலக்கியங்கள் வரை, இவ்வாறு சங்க இலக்கியம் முதல் இக்கால இலக்கியங்கள் வரை, இவ்வாறு சங்க இலக்கியம் முதல் இக்கால இலக்கியம் வரை, இக்கால இலக்கியங்கள் வரை இவ்வாறு சங்க இலக்கியம் முதல் இக்கால இலக்கியம் வரை அறநெறி திறனாய்வை மேற்கொள்ள வாய்ப்புகள் உண்டு. மேற்கொள்ள வாய்ப்புகள் உண்டு. இப்ப கீழே, ஆனால் இன்றைய இலக்கியங்களில் முக்கியமான வேறுபாடு என்னவென்றால், மரபு வழிபட்ட அறங்கள் விமர்சிக்கப்படுகின்றது. கமா அப்படி வச்சுக்கோங்க. மரபு வழிபட்ட அறங்கள் விமர்சிக்கப்படுகிறது. இன்றைய இலக்கியங்களில் முக்கிய வேறுபாடு என்னவென்றால், மரபு வழிபட்ட அறங்கள் விமர்சிக்கப்படுகிறது, கமா மறுபரிசீலனைக்கு ஆளாகிறது, இந்த மறுபரிசீலனைக்கு தள்ளப்படுகிறது. கேட்டா எவ்வாறாயினும் எப்படி இருந்தாலும், எவ்வாறாயினும் இவை அக்காலத்தினுடைய தமிழ் சமுதாயத்தின் அறநெறி கோட்பாடுகளை அளவிட உதவுகிறது. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இன்னைக்கு வர்ற இலக்கியங்கள் என்ன பண்றாங்கன்னா, பழைய எத்திக்ஸ் ஃபார்மெட்ல என்ன பண்றாங்க, கிரிட்டிசைஸ் பண்றாங்க. இப்படிலாம் நல்லவனா இப்படின்னு ஒருத்தர் டிசைட் பண்ண முடியாது, இதெல்லாம் எத்திக்ஸ் கிடையாது அப்படின்னு டிசைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் ஆனா அப்ப இருக்கிற சமூகத்துக்கு அது எத்திக்ஸ், இப்ப இருக்கிற சமூகத்துக்கு இது எத்திக்ஸ். அதனால என்னதான் இருந்தாலும் அதுவும் ஒரு டைப் ஆஃப் எத்திக்ஸ் தான் அந்த பீரியட்ல இருந்து சமூகத்துக்காக. இப்ப சமூகம் வளர மாறி இருக்கு, அவ்வளவுதான். ஆனா அது மறுபரிசீலனை எடுத்துட்டு போனாலும் அது தெரிஞ்சுக்க முடியுதுல்ல, அந்த காலத்துல இப்படி இருந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க முடியுதா இல்லையா, அதுக்காவது அந்த அறநெறி வந்து உதவுது அப்படின்றாங்க. ஸோ கன்க்ளூஷன் பாயிண்ட், இது தனி பாயிண்ட் எழுதிக்கிங்க. கன்க்ளூஷன் பாயிண்ட்
ஆகவே அறவியல் அணுகுமுறை ஆகவே அறவியல் அணுகுமுறை ஆகவே அறவியல் அணுகுமுறை இலக்கியத்தில் வெளிப்படும் ஒழுக்கமுறையை இலக்கியத்தில் வெளிப்படும் ஒழுக்கமுறையை ஆராய்வதோடு இலக்கியத்தில் வெளிப்படும் ஒழுக்கமுறையை ஆராய்வதோடு இலக்கியத்தை தரம் பிரித்தும் கூறுகிறது. இலக்கியத்தை தரம் பிரித்தும் கூறுகிறது. இதுதான் வந்து அறநெறி அணுகுமுறை என்ற ஒரு 20 மார்க் கேள்வி கேட்டா இதை அப்படியே எழுதிட்டு வந்துடணும். சரி, இது ஒரு 20 மார்க் கொஸ்டின். நீங்க எழுதிக்கிற நோட்டுக்கு வந்து 2.5 பக்கம் வரும். சரிங்களா? நீங்க வச்சிருக்கிறது வந்து ரொம்ப பெரிய நோட்டு. இன்னொன்று வந்து நீங்க நிறையா ஸ்பேஸ் விட்டு தான் எழுதணும். ரொம்ப சின்ன சின்னதாக எழுதுறீங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நீங்க உங்க நோட்ஸ் தானே எப்படி எழுதிக்கலாம். எக்ஸாம் எழுதும் போது தான் மாறி எழுதணும். டெஸ்ட் எழுதும் போது உங்களுக்கு தெரியும். அதனால நீங்க எழுதியிருக்கிறது ஒரு 2.5-3 பக்கம் வரும். ஐ திங்க் ஸோ. ஆன்லைன்ல எத்தனை பக்கம் வருது? ஆன்லைன்ல எத்தனை பக்கம் வருது? டைப் பண்ணுங்க பார்க்கலாம். சரி, ஓகே, கரெக்டு தான். சரிங்களா? ஒரு த்ரீ பேஜஸ் கிட்ட வரும். அது கரெக்டு தான். ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுங்க. அடுத்து உளவியல் முடிச்சிருவோம். ஏன்னா சமுதாயவியல் வரலாற்றில் ரொம்ப பெருசு. சரி, அது 20 மார்க் கேள்வி இல்லையா? அடுத்து உளவியல் முடிச்சிடலாம். இது மோஸ்ட்லி 15 மார்க் கேள்வி தான் கேட்பாங்க. இல்லைன்னா என்ன பண்ணலாம்னா உளவியல் பற்றி ஒரு சின்ன ஓரியன்டேஷன் கொடுக்குறேன். ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்ப்போம். பார்த்துட்டு கிளாஸ் முடிச்சிருவோம். அப்புறம் நாளை கிளாஸில் உளவியல் பற்றின பாதி எழுதிட்டு உளவியல் முடிச்சுட்டு சமூகவியல் போகலாம். இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு பார்த்ததுல ஒரு ஐடியா கிடைக்கட்டும். சார் நம்ம கரெக்டாக போகிறோமா இல்லையா, கொஸ்டின் பேப்பருக்கு ஆன்சர் எழுத முடியுமான்றதை செக் பண்ணுவோம். சரிங்களா? 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்து வந்துருங்க. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உளவியல் அணுகுமுறை சைக்காலஜிக்கல் அப்ரோச். உளவியல் அணுகுமுறைன்னு ஒரு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. இந்த சைக்காலஜிக்கல் அப்ரோச் உங்களுக்கு இந்த 2 மட்டும் கொஞ்சம் வித்தியாசம். ஒரு தியரி மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு அறநெறியே இவ்வளோ நேரம் தியரி தான். ஆனால் அதே நான் வேற மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அது ஒரு புரிஞ்சுதா? அறநெறி புரிஞ்சுதா? புரிஞ்சுது இல்லை? சேம் வந்து இதுவும் அப்படிதான் இருக்கும். இந்த சைக்காலஜியும். ஏன்னா அது ரெண்டுமே ஒரு சயின்ஸ் இல்லையா? மற்ற இதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் சமூகவியல் வரலாற்றில் ஈஸியாக இருக்கும். அதனால தான் அதை கேள்வி கேட்குறாங்க. இது வந்து கொஞ்சம் கஷ்டம். இது ரெண்டுமே கொஞ்சம் கஷ்டம்னு கிடையாது. அந்த எத்திக்ஸ் பற்றின புரிதல் சில பேருக்கு வராது. அட் எண்டு நான் உங்களுக்கு எப்படி புரிய வச்சிருக்கேன், மனசாட்சி தான் எல்லாமே முடிச்சு வச்சிட்டேன். அது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியாகிடும். அவ்வளோதான். இந்த சைக்காலஜி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் சைக்காலஜினா என்ன புரிஞ்சுப்பீங்க? சைக்காலஜினா என்னது? ஒருத்தவங்களுக்கு கேரக்டர் தெரிஞ்சுக்கிறது இப்படி சொல்லலாமா? இப்போ நம்ம அப்பா அம்மாவுடைய கேரக்டர் ஓகே, சைக்காலஜிக்கலாக இவங்க இப்படி இருக்காங்க. ஸோ அப்போ கேரக்டர் தெரியறதுன்றதை விட இப்போ ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு 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 இப்போ நீங்க ஏன் ஐஏஎஸ் படிக்க வந்தீங்கன்னு உங்கள்கிட்ட கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவீங்க? எதனால் ஐஏஎஸ் படிக்க வந்தீங்க இந்த ஃபீல்டுக்கு? ட்ரீம். யாராவது பார்க்க தான் உங்களுக்கு வந்திருக்கும். உங்களுக்கு நீங்கள் நமக்கு நார்மலாகவே அது வந்துருச்சா இல்லை யாராவது பார்த்து வந்துச்சா? யாராவது பார்த்து உங்களுக்கு வந்திருக்கும். கரெக்டா? ஸோ அப்போ சைக்காலஜிக்கலாக உங்களை யாரோ ஒருத்தங்க ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க.
சைக்காலஜிக்கலா உங்களை யாரோ ஒருத்தங்களை பார்த்துருக்கீங்க. அவங்களோட இம்பாக்ட் தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கு? ஐஏஎஸ் படிக்கணுன்ற ஒரு தாட்டே வந்திருக்கு. ஸோ நம்ம இந்த இடத்துல ஒரு பிஹேவியர் சென்ஸ் மாறுது பார்த்தீங்களா? அதுக்கு காரணம் சைக்காலஜி. சைக்காலஜிக்கலா நம்ம நார்மலா இல்லைன்னா நம்ம நிறைய தப்பா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட்ல 3 மைண்ட் இருக்கு. கான்சியஸ் மைண்டு, சப்கான்சியஸ் மைண்டு, அன்கான்சியஸ் மைண்டு அப்படின்னு ஒன்று இருக்கு. சரிங்களா? இந்த கான்சியஸ் மைண்டு, சப்கான்சியஸ் மைண்டு, அன்கான்சியஸ் மைண்டு இப்படின்னு ஒரு 3 கேட்டகரியில ஒரு சின்ன எக்ஸாம்பிள சொல்லலாம். இப்போ நீங்க ஒரு புக் படிக்கிறீங்க. அந்த புக்கை விடாம கான்சியஸா படிச்சுட்டே இருக்கீங்க. கரெக்ட்டுங்களா? அதுக்கு பேர் கான்சியஸ் மைண்ட். இந்த சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னா என்னன்னா, நீங்க புக் படிச்சுட்டு இருக்கீங்க, ஒரு ஹிஸ்டரி படிச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது சம்டைம் வந்து பக்கத்துல ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். அங்க ஒரு பாட்டு ஓடிட்டு இருக்கும், அது மைண்ட்ல ஏறும். பக்கத்துல ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கோம், அது மைண்ட்ல ஏறும். இப்போ ஒரே நேரத்துல எல்லாமே மைண்டுக்குள்ள வந்து உட்காரும். சொல்ல போறதுங்களா? அவங்க பேசுறது, இவங்க பார்த்துட்டு நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது சம்டைம் பக்கத்து பின்னாடி ஒரு சவுண்ட் கேட்கும். பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்கான்சியஸ் மைண்டு. ஆனா உங்களை சுத்தி எந்த தாட் ப்ராசஸுமே இல்லை. உங்களோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா புக்குக்குள்ள மட்டும்தான் இருக்குன்னா, அப்போ உங்க மைண்ட் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா கான்சியஸ் மைண்ட்ல வேலை செய்யுது. சப்கான்சியஸ் மைண்ட்னா உங்களை சுத்தி ஏதோ ஒரு இன்டராக்ஷன் வந்துகிட்டே இருக்கு, அதுவும் மைண்டுக்குள்ள ஏறுதுன்னா அது சப்கான்சியஸ் மைண்ட். அன்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னா என்னன்னா மெண்டல்னு அர்த்தம், லூஸ். அவனுக்கு எதுவுமே தெரியாது, அது அன்கான்சியஸ் மைண்ட். அவன் கான்சியஸாவே இல்லை. அவனுக்கு இப்ப அவன் அறியாமையே வந்து ஆடுறது, அவன் அறியாமையே ஓடுறது, இதுக்கு பேர் தான் அன்கான்சியஸ் மைண்ட். இந்த 3மே சைக்காலஜியா தான் வேலை செய்யுது. இது வந்து ஓடிபஸ் தியரின்னு சொல்லுவாங்க. நீங்க எழுதுவீங்க. இது 3மே வந்து பாத்தீங்க அப்படின்னா சைக்காலஜியா தான் வேலை செய்யுது. இது எப்படி சார் இலக்கியத்தில் இது இந்த 3 புரிஞ்சுட்டீங்கல்ல? ஸோ நீங்க யூபிஎஸ்சி பாஸ் பண்ணணும் அப்படின்னா கான்சியஸ் மைண்ட்ல படிச்சாதான் பாஸ் பண்ண முடியும். சார் எப்படி சார் கான்சியஸ் மைண்ட்ல படிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் இருக்கு. படிக்கிறது ஈஸியா, படிச்சா உங்களுக்கு வந்து கான்சியஸ் மைண்ட் வருமா, இல்ல டெஸ்ட் எழுதுனா உங்களுக்கு கான்சியஸ் மைண்ட் வருமான்னு 2 கேள்வி வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க எக்ஸாம் எழுதிருக்கீங்கல்ல, எக்ஸாம் இப்போ இதுக்கு முன்னாடி ஏதாவது யூபிஎஸ் அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கீங்களா? எழுதுனதுல ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிருக்கீங்களா? என்ன எக்ஸாம் எழுதிருக்கீங்க? குரூப் 2 அந்த மாதிரி எழுதிருக்கீங்க. எக்ஸாம் சென்டர்ல போய் எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பக்கத்துல இருக்கவங்க ஏதாவது பேசியிருக்காங்க, பேசினது, டீச்சர் ஏதாவது உங்ககிட்ட சொன்னது எதுவுமே ஞாபகம் இருக்காது. ஏன்? ஏன்னா எக்ஸாம்ன்றது உங்களுக்குள்ள என்னத்தை உருவாக்கிறோம் அப்படின்னா கான்சியஸ் மைண்ட் மட்டும்தான் கொடுக்கும். ஆனா நீங்க படிக்கும்போது பாருங்களேன், பாட்டு கேட்டுட்டு படிப்பீங்க, பக்கத்துல பேசுற பொண்ணோட சவுண்ட் நம்ம கேட்கும். கான்சியஸா உங்களால ஒரு புக்ல அந்த ஒரு 20 வரி இல்ல அந்த ஒரு பக்கம் படிக்க முடியும். அடுத்த பக்கம் திருப்பும் போது உங்களோட மைண்ட்ல வேற ஒன்று உட்காந்துரும். கரெக்டா? ஆனா அதே தான் எக்ஸாம் சென்டர்ல பண்றீங்க. எக்ஸாம் சென்டர்ல ஒரு துளி கூட உங்களால கொஸ்டின் பேப்பர் விட்டு வெளியில போக முடியல. போக முடியுதா? திடீர்னு நீங்க படிச்சுட்டு இருக்கும்போது போர் அடிச்சிருச்சு சார், கொஞ்ச நேரம் நான் படுத்து தெரிஞ்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்னு குரூப் 2 ஏதாவது பண்ணிருக்கீங்களா? பண்ண மாட்டீங்க. ஏன்னா எப்படா டைம் முடியும், அதுக்குள்ள அதை முடிக்கலாம் அப்படின்னு இருப்பீங்க. அந்த 2 ஹவர்ஸ் உங்களோட மைண்ட் பாத்தீங்களா எவ்வளவு ஸ்பீடா வேலை செய்யும், எவ்வளவு ஷார்ப்பா வேலை செய்யும். அப்போ படிச்சா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இல்ல டெஸ்ட் எழுதுனா யூஸ்ஃபுல்லா கேட்டீங்கன்னா டெஸ்ட் எழுதுறது தான் யூஸ்ஃபுல். நீங்க படிக்கிறது பிரயோஜனமே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன், நீங்க பிலிம்ஸ் பாஸ் பண்ணணும் அப்படின்னா நிறைய என்ன பண்ணணும் அப்படின்னா பிலிம்ஸ் கொஸ்டின் எழுதிட்டே இருக்கணும். ஏன் சொல்றீங்களே? டெஸ்ட் எழுதும்போது உங்க மைண்ட் எப்படி வேலை செய்யும்? கான்சியஸா வேலை செய்யுமா? கான்சியஸா வேலை செய்யும் போது நீங்க தப்பு விட்டீங்க அப்படின்னா நாளைக்கு அதை உங்களால திருத்திக்க முடியும். ஓகே, நான் இது ஆல்ரெடி எழுதியிருக்கேன், இது எங்கேயோ பார்த்துருக்கேன், இல்லை நான் தப்பு விட்டுருக்கேன், இங்க நான் தப்பு விட மாட்டேன் அப்படின்னு வந்துருவீங்க. ஸோ டெஸ்ட் எழுதி உங்களோட சப்ஜெக்டை க்ளோஸ் பண்ணணும், படிக்கணும். அதான் படிக்கிற முறை. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபுல்லா உட்காந்து எல்லா புக்கையும் பிபின் சந்திரா, ஸ்பெக்ட்ரம் எல்லா புக்கும் சரி இல்லை, லக்ஷ்மிகாந்த் எல்லா புக்கும் எழுதி படிப்பாங்க. ஆனால் டெஸ்ட் எழுத மாட்டாங்க. டெஸ்ட் எழுதாத ஒரு ஆளால பாஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா புக்குக்குள்ள இருக்கிறத உங்களால இன்ச் பை இன்ச் உங்களால எது சொல்லிக் கொடுக்கும் அப்படின்னா டெஸ்ட் தான் சொல்லிக் கொடுக்கும். இன்னொன்னு, டெஸ்ட் எழுதுனால உங்களோட மைண்ட் எப்படி இருக்குன்னா கான்சியஸ் மைண்டுக்குள்ள போயிடும். கரெக்டா? ஸோ கான்சியஸ் மைண்ட்ல போகும்போது உங்களுக்கு என்ன கேட்டாலும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நான் இதை எங்கேயோ பார்த்துருக்கேன், நான் இது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனா சப்கான்சியஸ் மைண்ட் இருக்கும்போது உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவன் என்ன பண்ணானோ அது வெளியில வரும், அவங்க பேசுனது ஞாபகம் வரும். இப்பெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருதுன்னா நீங்க சரியா படிக்கல, மிக்ஸ் பண்ணி படிச்சிருக்கீங்க, மைண்டுக்குள்ள மிக்சடா இருக்கு. இப்போ மிக்சடா இருக்கும்போது என்ன பண்ணணும்னா கேட்கற கேள்விக்கு மிக்ஸுக்குள்ள இருந்து ஏதாவது ஒன்று எடுக்கணும் வெளியில. அது எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இதுதான் மைண்டு. இப்படிதான் உங்களோட மைண்டுக்கு மூளை வேலை செய்யும். இப்போ இதுதான் ஓடிபஸ் தியரின்னு நம்ம படிக்கிறோம். சார் இது எப்படி சார் இலக்கியத்துக்கு வேலை செய்ய போகுது அப்படின்றத நான் இந்த அப்ரோச்சில் நம்ம படிக்க போறோம். இலக்கியத்தை எப்படி வேலை செய்ய நான் சொல்றேன் இல்லைங்களேன். இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் புக் எழுதணும் அப்படின்னா அவர் வந்து ஒரு 2 சைக்காலஜி படிக்கணும், 2 சைக்காலஜி செக் பண்ணணும். இப்போ நான் ஒரு புக்கை நான் திறனாய்வு செய்ய போறேன். திறனாய்வு என்ன சொல்லியிருக்கேன்? ஜட்ஜ்மெண்ட் இல்லையா, ரிவ்யூ பண்றது இல்லையா. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வனுடைய புக் எடுத்துக்கிறேன், அதே எடுத்துக்கிறேன், எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன்.
அந்த புக்கை நான் திறனாய்வு பண்ண போறேன் அப்படின்னா சைக்காலஜிக்கல் எப்படி திறனாய்வு பண்ணணும்னு சொல்லி தரேன். சைக்காலஜிக்கல் எப்படி திறனாய்வு பண்ணணும் அப்படின்னா முதல்ல அதோட ஆர்த்தர் யாரு? கல்கி. கல்கி ஏன் முதல்ல அந்த புக்கை எழுதினாரு? என்ன இம்பாக்ட் அவருக்கு இருந்துச்சு? கரெக்டா? இன்னொன்னு அந்த புக்குக்கு உள்ள இருக்கக்கூடிய சைக்காலஜி. ஏன் வந்து சோழர்கள் இப்படி நடந்துக்கிட்டாங்க? என்ன காரணம்? அப்படின்னு படிக்கிறது. இதெல்லாம் சைக்காலஜி. சைக்காலஜினா என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்னும் ரொம்ப ஒரு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இப்ப நான் சொன்னேன்ல, நீங்க வந்து வேவாரிக்க ஒரு படம் எடுத்தீங்கன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க. எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி படம் எடுத்தா பார்ப்பாங்க. எல்லாருக்கும் பிடிக்கணும்ன்றதை எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? இப்ப நீங்க ஒரு புக் எழுதுறீங்க. அது வந்து வாசகனுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு யோசிச்சு புக் எழுதுவீங்க. சும்மா எழுத முடியுமா? எழுதுனா யாரும் பார்க்க மாட்டாங்க இல்லையா? நீங்க ஒரு கவிதை எழுதுறீங்கன்னா அதுல என்ன இருக்கணும்? அழகு இருக்கணும். அது இன்னொருத்தங்க ரசிப்பாங்களா இல்லைன்னு பார்ப்பீங்களா இல்லையா? அவங்க இப்போ மக்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னன்றதை பொறுத்து அப்ப சினிமா எடுக்கிறாங்க. இப்பெல்லாம் மக்கள் வந்து ஒரு ஃபைட் இருக்கணும், ஒரு ஒரு ரேசிங் இருக்கணும், ஒரு சேஸ் இருக்கணும், ஒரு ட்விஸ்ட் இருக்கணும், இப்படிலாம் எதிர்பார்ப்பாங்க இல்லையா? அதை வச்சு படம் எடுக்கிறாங்க இல்லையா? அப்போ இதெல்லாம் அவங்க எதிர்பார்ப்பாங்க. இந்த இடத்துல எல்லாம் அவங்க கிளாப்ஸ் பண்ணுவாங்க. இந்த சீன்ல அவங்க நல்லா வந்து என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க அப்படின்னு ஒருத்தர் ரைட் பண்ணி எழுதுறாரு, கதை எழுதுறாரு இல்லையா? அது எப்படி அப்படின்னா அங்கதான் சைக்காலஜி வேலை செய்யுது. சைக்காலஜி எப்படி வேலை செய்யுதுன்னா நம்மளுடைய வாசகன், நான் ஒரு எழுத்தாளர், ஒரு வாசகர் இருக்காருன்னா என்னுடைய வாசகர்கள் எல்லாருமே இந்த இடத்துல எல்லாம் சந்தோஷப்படுவாங்கன்னு முதல்ல என்ன பண்ணுவாரு? சைக்காலஜிக்கலா வாசகரை கண்டுபிடிச்சிருவாரு. சைக்காலஜிக்கலா வாசகருடைய மனநிலையை கண்டுபிடிச்சிருவார் அவர். கண்டுபிடிச்சு தான் புக்கே எழுதுவார். ஸோ அப்போ திறனாய்வு பண்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா சைக்காலஜி வேலை செய்யும். சரி, இப்போ இன்னொரு கேள்வி கேட்கிறேனே, மாரி செல்வராஜ் ஏன் வந்து பரியேறும் பெருமாள், பைசன் அவர் படம்லாம் பார்த்துருக்கீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? ஏன் அவர் இந்த படம் எடுக்கிறாரு? ஏன்னா அவருடைய சமூகத்துல அவருக்கு அந்த இழப்பு ஏற்பட்டிருக்கு. அப்போ சைக்காலஜிக்கலா அவர் என்ன ஆயிருக்காரு? அஃபெக்ட் ஆயிருக்காரு. அதனால அவருடைய இம்பாக்ட் அவருடைய புத்தகத்துல தெரியுது, அவருடைய படத்துல தெரியுது. இதுக்கு பேர் தான் சைக்காலஜி. ஒருத்தர் ஏன் அந்த புக்கை எழுதுறாருன்னு சைக்காலஜிக்கலா பேக்ரவுண்ட் செக் பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். ஒருத்தர் ஏன் இந்த புக்கை படிக்கிறாரு அப்படின்னு சைக்காலஜி, நீங்க ஏன் யூபிஎஸ்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சைக்காலஜியில நோண்டணும்னா நீங்க யாரோ ஒருத்தங்களை பார்த்து இம்பாக்ட் ஆயிருப்பீங்க. அது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு பேர் தான் சைக்காலஜிக்கல் அப்ரோச். ஒரு புக்கை நீங்க சைக்காலஜிக்கலா அப்ரோச் பண்றது, சரிங்களா? விச் மீன்ஸ் அதோட பேக்ரவுண்ட் என்ன, எங்க இருந்த படைப்பாளி யாரு, படைப்பாளிக்கும் வாசகனுக்கும் என்ன உறவு இருக்கு, இப்படிலாம் செக் பண்றது, சரிங்களா? இப்போ நீங்க ஆன்சர் எழுதுறீங்கன்னா சூப்பரா அதை எழுதிடுவீங்க. நான் ஆன்சர் சொல்லி தரேன் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு 2 விஷயம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒன்று, மனசுனா என்ன, கான்சியஸ் மைண்ட்னா என்ன, சப்கான்சியஸ் மைண்ட்னா என்ன, அன்கான்சியஸ் மைண்ட்னா என்ன. சைக்காலஜிக்கல் அப்ரோச் அப்படின்னா என்னன்னா, ஒரு புக்குக்குள்ள இருக்கக்கூடிய எதனால அந்த புக்கை எழுதினாரு, அந்த புக்கில் கூடிய கதாபாத்திரம் ஏன் எழுதினாரு அப்படின்னு சொல்லி எழுதுறது. ஸோ இன்னொரு சிம்பிளா இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லித்தரேன். சரி, எழுத்தாளர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தேவையில்லாத ஒரு கேரக்டர் அடிக்கடி உள்ள எழுதிட்டே வருவாங்க. நீங்க நிறைய புக்கு படிக்கணும்னு ஞாபகம் வரும். ஏன் கொண்டு வருவாங்க தெரியுமா? அது அவருடைய கேரக்டர். அது வந்து அவருடைய கேரக்டர். அவர் வேணுக்குமே அந்த புக்ல வைப்பார் அதை. ஏன்னா சைக்காலஜிக்கலா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மூவரதராசன் ஒருத்தர் இருக்கார். மூவரசருடைய புக்கெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட புக்கில் அடிக்கடி ஒரு குழந்தை காணாம போச்சுன்னு எழுதுவார். ஏன் குழந்தை காணாம போச்சுன்னு எழுதுறாருன்னா அவர் சின்ன பிள்ளை தொலைஞ்சு போயிருப்பார். தொலைஞ்சு போயிருக்காரு இல்லையா? அந்த இம்பாக்ட் தானது அந்த புக் எழுதுறது. ஏன் மாரி செல்வராஜ் படம் எடுக்கிறாருன்னா அவருடைய இம்பாக்ட் சொசைட்டில அந்த மாதிரி அவரு டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஏன் மணிரத்னம் இவ்வளவு லவ்வபிளா இருக்காருன்னா அவர் ஒரிஜினலாவே ஒரு லவ் ஃபேக்டர் பாய். அதனாலதான் அவரோட சினிமாலாம் லவ்வபிளா இருக்கு. ஸோ எல்லாமே அவங்களுடைய டேட்டோட லைஃப்ல இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கும் பாருங்க. அந்த இம்பாக்ட் இருக்குல்ல, விளைவு, அந்த விளைவின் காரணமாக தான் ஒரு படைப்பு வெளியில வருது, சரிங்களா? ஸோ அதுக்கு பேர் தான் சைக்காலஜிக்கல் அப்ரோச். இந்த என்ன விளைவு அப்படின்னு கண்டுபிடிக்கிறீங்களா, அதுக்கு பேர் தான் சைக்காலஜிக்கல் அப்ரோச் பண்றது. மாரி செல்வராஜ் சைக்காலஜிக்கலா அவரோட மைண்ட் செட்ல இது இருக்கு சார், அதனால அவர் இப்படி புக் எழுதுறாரு, இப்படி ஒரு படம் எடுக்கிறாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறீங்கன்னா அதான் சைக்காலஜிக்கல் அப்ரோச். இந்த சினிமால இருந்து அப்படியே புக்கு கொண்டு வந்தீங்கன்னா வேலை முடிஞ்சது. லைக் உதாரணத்துக்கு மூவா மாதிரி எடுத்துக்கோங்களேன். மூவா புக்ல அடிக்கடி என்ன வர ஒரு குழந்தை தொலைஞ்சு போற மாதிரி காணாம போன மாதிரி எழுதுறாருன்னா சின்ன பிள்ளைல அவர் தொலைஞ்சு போயிருப்பாரு. அதை எங்க கொண்டு வந்து பூத்திடுவாருன்னா புக்கில் கொண்டு வந்து கொடுத்துருவார். அதான் அதோடைய பாயிண்ட், சரியா? ஸோ அப்போ இந்த சைக்கிள் எப்போ ஒரு இன்ட்ரோ எழுதுங்க, அடுத்து பார்க்கலாம். இன்ட்ரோ எழுதி இலக்கிய உருவாக்கத்திற்கும் இலக்கிய உருவாக்கத்திற்கும் இலக்கியத்தில் படைக்கப்படும் மனிதர்களின் செயல்பாட்டிற்கும்,
இலக்கியத்தில் படைக்கப்படும் மனிதர்களின் செயல்பாட்டிற்கும் இலக்கியத்தில் படைக்கப்படும் மனிதர்களின் செயல்பாட்டிற்கும் பண்புகளுக்கும் மனிதர்களின் செயல்பாட்டிற்கும் பண்புகளுக்கும் மனதின் வேறுபட்ட உணர்வுகளே அடிப்படை காரணியாக உள்ளது. மனதின் வேறுபட்ட உணர்வுகளே அடிப்படை காரணியாக உள்ளது. இந்த அடிப்படையில் ஓர் இலக்கியத்தை அணுகுவது உளவியல் அணுகுமுறை என்கிறோம். இந்த அடிப்படையில் ஒரு இலக்கியத்தை அணுகுவதை உளவியல் அணுகுமுறை என்கிறோம். இல்லை எனப்படும் ஏதோ ஒன்று. இது பல புதிய செய்திகளையும் விளக்கங்களையும் தந்திருக்கிறது என்ற முறையில் பல புதிய செய்திகளையும் விளக்கங்களையும் தந்திருக்கிறது என்ற முறையில் மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. உளவியல் உள்ளத்தின் விளைவுகளையும் ரெண்டையும் போடணும். கேட்டீங்களா? உள்ளத்தின் விளைவுகளையும் ஆராய்ந்து கூறுகிற ஓர் அறிவியலாகும். லைக் வந்து இந்த விளைவு அப்படின்னா எஃபெக்ட்னு சொல்லலாம். எஃபெக்ட்னு வச்சுக்கலாம். இந்த விளைவு அப்படின்னா லைக் நோக்கம் அது மாதிரி வச்சுக்கலாம். சரிங்களா? ரெண்டுமே மீனிங் தான். ஸோ இப்போ இந்த பாயிண்ட் என்ன சொல்லுது பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுது படிக்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் ஸோ வந்து மனுஷனுடைய மனசுல இருக்கக்கூடிய உணர்வுகள் தான் அந்த மாதிரி கேரக்டர் அவர் படைக்கிறார். லைக் இப்போ ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஏன் நம்மலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டே டு டே லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்பா அம்மா மாதிரியே சில நேரம் இருப்போம். நம்ம அப்பா அம்மா பார்த்துருக்கீங்களா, நீ அப்பா மாதிரியே இருக்க, அவங்க அம்மா மாதிரியே பண்ற அப்படிம்பாங்க. என்ன காரணம்னா நம்ம அவங்கள பார்த்து அவங்கள மாதிரியே பேசுறது. பார்த்துருக்கீங்களா? இப்போ நம்ம திருநெல்வேலிக்காரங்க ஃபுல்லாக ஏன் திருநெல்வேலி பாஷையே பேசுறாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் தான் பேசியிருப்பாங்க. சைக்காலஜிக்கலாக அதான் நடந்திருக்கும். மதுரைக்காரங்க அப்படி ஏன் பேசுறாங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ளே தான் பேசுவாங்க. அதோட இம்பாக்ட் என்னது? அதோடைய இம்பாக்ட் தான், அதோட எஃபெக்ட், அதோட விளைவு தான் அவங்க அப்படி பேசுறது. கரெக்டா? அதே மாதிரி பாருங்க, நிறைய எழுத்தாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஊர் வச்சு எழுதுவாங்க. நிறைய சினிமா எடுக்கிறவங்களும் அவங்க ஊர் வச்சு தான் எடுப்பாங்க. ஏன்னா அவங்க அந்த ஊர்ல வாழ்ந்துருப்பாங்க, அதை கொண்டு வந்து எடுப்பாங்க. இப்போ மாரி செல்வராஜே பாதி படம் திருநெல்வேலி தான். ஒரு படம் எடுப்பாரு, சேலம்ல வந்து எடுப்பாரு, அவரோட ஒய்ஃபோட ஊர் அது. அங்க இருந்தார் அவரு, அதனால எடுத்திருக்காரு. பல ரைட்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல எழுத்தாளர்கள், பல சினிமா எடுக்கிறவங்க எல்லாம் அவங்க எழுதுனா அவங்க ஊரு, அவங்களுடைய மண்ணு, அவங்க பார்த்த கதாபாத்திரம்,
அவங்க பழகின சில கதைகள் இதெல்லாம் தான் என்ன பண்ணுவாங்க, புக்குக்குள்ள எடுத்துட்டு வருவாங்க. அப்போ சைக்காலஜிக்கலா அவங்க எழுதுற எல்லாமே என்னது, அவங்க பார்த்தது, அவங்க ஃபீல் பண்ணது, அவங்க உணர்ந்தது. அதான் எங்க வருது, புக்குக்குள்ள வருது. அப்ப நீங்க ஒரு புக் படிக்கும்போது ஒரு புக்கை வச்சு என்ன கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா, இவரோட கேரக்டர் இருந்ததை கண்டுபிடிச்சலாமா? ஒரு புக்கை படிச்சு அந்த எழுத்தாளருடைய கேரக்டரை கண்டுபிடிச்சிடும். இவர் ஒரு பெண்ணியவாதியா, இவர் ஒரு தலித்தியவாதியா? இப்ப நீங்க எல்லாருமே பாருங்களேன், மாரி செல்வராஜ் படத்தை வச்சு அவர் என்ன ஜாதி கண்டுபிடிச்சாங்களே. இப்ப அவர் ஜாதி எங்கேயுமே சொல்லல படத்துல, எந்த படத்துலயுமே சொல்லல. ஆனா இப்ப தெரியும்ல சமூகத்துக்கு. எப்படி தெரியுது? அதான் சைக்காலஜி. அதான் சைக்காலஜி. சைக்காலஜியா என்ன பண்ணிட்டாங்க, அவரை கண்டுபிடிச்சிட்டாங்க இப்படிதான் அப்படின்னு. அப்போ உங்களுடைய எஃபெக்ட், நீங்க நடந்துக்கிறத வச்சு நீங்க யாருன்றதை கண்டுபிடிக்க முடியும்ல. சைக்காலஜி அதான் சொல்லுது, நீங்க ஒருத்தங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அதை வச்சு அவங்க எதனால எஃபெக்ட் ஆயிருக்குன்றதை கண்டுபிடிக்க முடியும். இது மாதிரி ஒரு புக்கு படிக்கும்போது வாசகர் யாரு, எழுத்தாளர் யாரு அப்படின்னு சைக்காலஜி அப்ளை பண்ணி பார்க்கறதுக்கு பேர் தான் சைக்காலஜிக்கல் அப்ரோச். அதான் சைக்காலஜிக்கல் திறனாய்வு, உளவியல் திறனாய்வு. அவ்வளவுதான். புரிஞ்சதா? அப்போ இதான் இன்ட்ரோ. இப்ப நீங்க எழுதுறது அடுத்தது கத்துப்பீங்க. சரி, அப்படியே நிறுத்திடுங்க. சரியா? இப்ப இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திறனாய்வுடைய பயன்கள்னா என்ன, திறனாய்வாளனுடைய தகுதிகள் என்ன, திறனாய்வாளருடைய இன்றைய நிலை எப்படி இருக்கு, திறனாய்வாளர்களுடைய வகைகள் என்ன, இப்படிலாம் நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம். ஸோ அந்த வகையில இப்போ 2-3 கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். முடிஞ்ச அடுத்த கிளாஸோடதையும் இந்த லாஸ்ட் கிளாஸோட மிச்சம் இருந்தால் பார்த்துருங்க. இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை லாஸ்ட் கிளாஸ். லாஸ்ட் கிளாஸ் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். இதே மாதிரி ஒரு 2 hours கிளாஸ் தான் எடுத்திருக்கேன். ஆனால் ஃபர்ஸ்ட் 2 கிளாஸ் புரிஞ்சுதா? புரிஞ்சதில்ல? அதில் ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை. இப்போ இந்த கேள்வி பாருங்க. என்ன கேள்வி? சமுதாயவியல் திறனாய்வு உள்ளடக்கத்தின் கவனம் செலுத்துகிறது என்ற கூற்றை ஆராய்க. 20 மார்க் கேள்வி. நான் சொன்ன பார்த்தீங்களா, என்ன கேள்வி அடிக்கடி கேட்பாங்கன்னா சமுதாயவியல் தான். சமுதாயவியல் தான் அடிக்கடி கேட்பாங்க. சரியா? ஏன்னா இது ஒரு ஏன்னா இந்த மற்ற 3மே இது தொடர்புபடுத்தி தான் இருக்கு. நீங்க மற்ற 3 அணுகுமுறையும் இது இல்லாம கிரியேட் ஆகாது. லைக் சைக்காலஜியா இருக்கட்டும், எத்திக்ஸா இருக்கட்டும், ஹிஸ்டாரிக்கலா இருக்கட்டும், இந்த 3 அப்ரோச்சுமே எடுத்துட்டீங்கன்னா இந்த சோசியலிஸ்டிக்கல் அப்ரோச் இல்லாம வராது. அது அதனால தான் இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க. சரிங்களா? ஒரு கேள்வி திறனாய்வுல இருந்து வரும். அதுல ஒண்ணு வந்து சமுதாயவியலா இருக்கலாம், இல்லை வரலாற்றியலா கேட்கறான். ஆனா 4 அறநெறி, உளவியல், வரலாற்றியல், சமுதாயம் 4 படிச்சீங்கன்னா போதும். மோர் தென் எனஃப். கண்டிப்பா போதும். சரிங்களா? சில நேரங்கள்ல ட்விஸ்ட் வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பெண்ணிய திறனாய்வுனா என்ன, தலித்திய திறனாய்வுனா என்ன அப்படின்னு கேட்பாங்க. நவீனத்துவ திறனாய்வுனா என்ன, பின் நவீனத்துவ திறனாய்வுனா என்ன அப்படிலாம் கேட்பாங்க. ஒரு 3 டாபிக் மட்டும் தான் தியரி, மற்றதெல்லாம் சூப்பரா இருக்கும். கவலைப்படாதீங்க, எல்லாமே ஜாலி, மற்றதெல்லாம் ஜாலியாக தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த கேள்வி தான் லாஸ்ட் கிளாஸ் நடத்தினேன். திறனாய் வகைகள் லாஸ்ட் கிளாஸ் நடத்தினேன். ஒரு 10 வகை நடத்திருப்பேன். சரிங்களா? நீங்க பார்த்துருப்பீங்க. அது கிளாஸ் பாருங்கண்ணா. எழுத வச்சிருக்கேன். அதை வந்து 10 மார்க் கேள்வியிலே கேட்டிருக்காங்க. ஆனா நான் எழுத வச்சது 20 மார்க் கேள்வி. சரிங்களா? ஆனா 10 மார்க் கேள்வியிலே கேட்டிருக்காங்க. ரைட்டா? இது எழுதிருவீங்க. ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரு ஒப்பிலக்கியம், ஒரு திறனாய்வு, ஒரு இலக்கிய உத்திகள். இந்த 3 கேள்வியில ஒரு கேள்வி கேட்டுருவாங்க. சமூகவியல் திறனாய்வின் கூறுகள் எவை விளக்குக கேட்டிருக்காங்களா? உளவியல் திறனாய்வின் அடிப்படைகள் எவை விளக்குக. 20 மார்க் கேள்வி. 2 கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த வருஷம் மொத்தம் 30 மார்க். இதுல தான் எழுத போறோம். ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ இது இப்போ எழுதிட்டீங்கன்னா இந்த கேள்வி நீங்க ஆன்சர் எழுதிடலாம். இது ஒன்றும் இல்லை, மறுபடியும் அதே மாதிரி வந்து நான் சொல்லிக் கொடுத்த மாதிரி தான். வாசகனுடைய உளவியல் என்ன, படைப்பாளனுடைய உளவியல் என்ன, அவருடைய மனசாட்சி என்ன சொல்லுது, இதெல்லாம் சேர்த்து எழுதினீங்கன்னா அந்த ஆன்சர் வந்துடும். நான் அடுத்த கிளாஸ் இதை எழுத வைக்கிறேன். பட் ஆனால் லாஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? உளவியல் திறனாய்வும் கேட்டிருக்காங்க, சமுதாயவியல் திறனாய்வும் கேட்டிருக்காங்க. மோஸ்ட்லி சமூகவியல் திறனாய்வு எவ்ரி 2 years ஒன்ஸ் ரிப்பீட் ஆயிடும் அந்த கேள்வி. கரெக்டுங்களா? அதனால அந்த கேள்விக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா கொடுங்க. லாஸ்ட் இயர் உளவியல், இந்த வருஷம் லாஸ்ட் இயர் வந்து எப்பவுமே என்ன பண்ணாங்கன்னா, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கீங்க, கொஞ்சம் ட்விஸ்ட் வைப்போம். லாஸ்ட் இயர் கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டம். தமிழ் ஆப்ஷனலுடைய 2025 மெயின்ஸ் கொஞ்சம் கஷ்டமான பேப்பர். எக்ஸ்பெக்ட் பண்ணாத சில கேள்வியெல்லாம் வந்துச்சு. பட் நம்ம நடத்தின எல்லாமே இருந்துச்சு. நம்ம உளவியல் நடத்துறோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் காலங்காலமா இருக்கிற நோட்ஸ் தான். ராஜாமணி எழுதியிருப்பாங்க இதெல்லாம். ஆனா அவங்களாம் அந்த ஆன்சர் எழுதிருவாங்க. இந்த கேள்வி இதுல இருக்கிற எல்லாமே எழுதிடுவாங்க அவங்க. ஏன்னா அவங்களுக்கு இது எல்லாமே தெரியும், பார்த்தது படிச்சுட்டாங்க அவங்கலாம். அப்போ உங்களுக்கு என்னன்னா, நம்ம நோட்ல எழுதுறத ரொம்ப நல்லா படிச்சுக்கோங்க. ரைட்டா? இப்போ போய் நீங்க வந்து தீசு நடராஜனுடைய திறனாய்வுக்கலை புக்கு படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸ்கூல் புக் ஒன்று ரெஃபர் பண்ணியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? 12th புக்கு. அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா? பார்க்கல? அதை போய் பாருங்க. அதையும் பாருங்க. நான் குரூப் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நானே போடுறேன், அந்த புக் எடுத்தே போடுறேன். அந்த பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் எடுத்து போடுறேன்.
அதை வச்சு ரெஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல இருந்து ஒரு கேள்வி வரும், கண்டிப்பா ஒரு கேள்வி இந்த டாபிக்ல இருந்து வரும். ஏதோ 10 மார்க் 20 மார்க் 15 மார்க் இருக்கலாம். பட் லாஸ்ட் இயர் வெயிட்டேஜ் ஜாஸ்தி, 30 மார்க், ஒரு 20 மார்க்கு, ஒரு 10 மார்க். சரியா? அடுத்த கிளாஸ்ல உளவியல் முடிச்சிருவோம், சமுதாயவியல் முடிச்சிருவோம். நாளை கிளாஸ்ல முடிச்சிருவோம் இந்த ரெண்டையுமே. சரியா? ரைட், நாளைக்கு பார்ப்போம். டவுட் இருக்கா? இல்ல ஆன்லைன்ல ஏதாவது டவுட் இருக்கா?